श्रीमत्यै विष्णुचित्तार्य मनोनन्दन हेतवे नन्दनन्दन सुन्दर्यै गोदायै नित्यमङ्गलम् வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் தாளிணையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை அகிலாத்ம குணாவாசம் அஜ்ஞான திமிராபகம் ஆஸ்ரிதானாம் சுசரணம் வந்தே அனந்தாரிய தேசிகம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம் அமுதனார் அமுதம் கமழ் திருவாயு மலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென் நகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடை குருவாய் அடியவர்கொழியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. உயரரங்கற்கே கண்ணி உகந்தளித்தவளான ஆண்டாள் நாச்சியார் அவள் பாடிக் கொடுத்திருக்கிற பாமாலையாகிற திருப்பாவையை நாம் அனவரதமும் அனுசந்திக்க வேண்டும். திருப்பாவை சகல வேதாந்த சாரம் என்று கொண்டாடப்படுகிற ஒப்புயர்வற்ற பிரபந்தம். ஒருத்தர் திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷங்களை நன்கு அறிந்திருக்கிறார்னு சொன்னால் அவர் சிறந்த வேதாந்தியாக அவசியமாக கொண்டாடப்படுவார். நாம் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்னு சொன்னால் பகவானுடைய மேன்மையை மட்டும் தெரிந்து கொண்டோமாகில் அது போதாது. பாகவதர்களுடைய மேன்மை அதை அவசியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு ஆட்பட்டிருப்பதை காட்டிலும் இறை அடியார்களுக்கு ஆட்பட்டிருக்கை அதுவே சாலச் சிறந்தது என்பது நம் சம்பிரதாயம். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே பாடுகிறார். தவ தாஸ்ய சுகைக சங்கினாம் பவனேஸ்வஸ்த்வபி கீட்டஜன்மமே இதராவசதேஷு மாஸ்மபூத் அபிமே ஜன்ம சதுர்முகாத்மனான்னு சொல்லுகிறார். எம்பெருமானே, உன்னுடைய அடியவர்கள் வீட்டிலே எப்படிப்பட்ட பிறவியாயினும் ஆகுக, அதை ஏற்றுக்கொள்வதற்கு அடியேன் சித்தமாக இருக்கிறேன். ஏதோ சிறிய வகை பூச்சியாக பிறத்தல்னு சொன்னாலும் அந்த பிறவி உன்னுடைய அடியவர்கள் வீட்டிலே எனக்கு ஏற்படக்கூடுமாகில் அடியேன் சித்தமாக இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். அதே உன்னிடத்தில் அன்பில்லாதவர்கள், அடிமைச் சுவையின் ஏற்றம் அறியாதவர்கள், அன்னவர்கள் வாழும் இடங்களில் நான்முகக் கடவுளுக்கு சமமான ஒரு பதவி எனக்கு கொடுக்கப்பட்டாலும் அப்படிப்பட்ட பிறவியை அடியேன் வேண்ட மாட்டேன், ஆசைப்பட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறார். அப்ப இறை அடியவர்கள், அவர்களுக்கு தொண்டர்களாக நாம் இருப்பதே நமக்கு சிறப்பு. பகவானிடத்தில் போகிற போது அந்த அடியவர்களை முன்னிட்டு கொண்டு நாம் செல்ல வேண்டும். பக்த பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு போனால் மட்டுமே பகவான் ஏறெடுத்து பார்ப்பார். இந்த ஆத்மா இருக்கிறதே அதுதான் விஷயம்னு சொல்லப்படுகிறது. ஒரு வஸ்து. இந்த வஸ்து அது எவனை சேர்ந்ததோ அவனுக்கு விஷயின்னு பேரு. ஆத்மான விஷயம்,
அது யாருடையதோ அந்த பரமாத்மா விஷயி. அதுக்கு மேல ஆச்சாரியர்னு ஒருத்தர் வருகிறார். அவருக்கு விஷய சுத்திகர்த்தான்னு பேரு. அழுக்கா இருக்கிற இந்த விஷயத்தை அவர்தான் தூய்மைப்படுத்துகிறார். பித்தளையாட்ட இருக்கிற நம்மை பொன்னாக்க வல்ல சாமர்த்தியம் அது ஆச்சாரியனுக்குத்தான் உண்டு. அவர் நம்மை பொன்ன போல மினுமினுப்பாக்குகிறார். அதனால விஷய சுத்திகர்த்தான்னு பேரு. அதற்கு மேலே விஷயானுபவ பிரவர்த்தகை, விஷயானுபவ சகாயபூதர்கள் அப்படின்னு 2 பேர் சொல்லப்படுகிறார்கள். பாகவதர்கள் விஷயானுபவ சகாயபூதர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆத்மாதான் விஷயம், ஆத்மாவை உடையவன் விஷயி. அதுக்கு மேலே ஆச்சாரியன் அந்த வஸ்துவை சுத்தி பண்ணுகிறவர், தூய்மைப்படுத்துகிறவர், விஷயானுபவ சகாயபூதர். இந்த விஷயமாகிற ஆத்மாவை விஷயியாகிற பகவான் அவர் அனுபவிக்கிற போது அந்த அனுபவத்தை வளர்ப்பவர்களாக இருப்பவர்கள் மெய் அடியவர்கள். அதுக்கு மேலே பிராட்டி விஷயானுபவ பிரவர்த்தகையாக இருக்கிறாள். அவள் மனம் வைத்தால் மட்டும்தான் இந்த விஷயத்தை விஷயி அனுபவிப்பார். இந்த ஆன்மாவை பகவான் கை கொள்ளுவார். அப்ப எத்தனை பேர் நமக்கு முக்கியம்னு தேறுகிறதோ இல்லையோ, ஆச்சாரியர் முக்கியம், பாகவதர்கள் முக்கியம், திருமகளுடைய அனுகிரகம் முக்கியம். இவை அனைத்தும் இருந்தால்தான் நமக்கு பகவத் அனுகிரகம்ங்கிறது கிட்டும். அதனால பாகவதர்களை நாம வெறுத்து பகவானுடைய கிருபையை பெருகைங்கிறது ஒருபோதும் நடக்காது. இதுல வேடிக்கை என்னன்னா, நீங்கள் பகவானிடத்துல போவதே இல்லைன்னாலும் பரவாயில்லை, பாகவதர்களை அண்டை கொண்டீர்கள்னு சொன்னால், அவர்கள் கூடவே இருக்கிறீர்கள்னால் நிச்சயம் பகவத் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்துவிடும். இவர்களை விட்டுட்டு அவங்கிட்ட போனா வேலைக்கு ஆகாது. அவனை விட்டாலும் பரவாயில்ல, இவர்கள் கூடவே இருந்து விட்டால் தானா நம்ம காரியம் நடந்து விடும். அதனால தான் ஓரொரு பெண் பிள்ளையாக எழுப்பி கொண்டு போகிறாள் ஆண்டாள். யாரையும் விட்டுடக்கூடாது, அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என கள்ளம் தவிர்ந்து கலந்துன்னு மேல பாட போறார். பகவத் அனுபவத்துல எது கள்ளத்தனம்னா, தனித்து அனுபவித்திடுகை அது கள்ளத்தனம். கோயிலில் ஒரு உற்சவம் நடக்கிறதுன்னா கதவெல்லாம் போட்டு வச்சுட்டு உற்சவம் நடத்துவாளா? திறந்து வச்சு தான் உற்சவம் நடத்துவா. எல்லாரும் வாங்கோன்னு கூப்பிடுறா. அனுமதி இலவசம், அனைவரும் வருக. உபன்யாசங்கள் ஆங்காங்கே நடக்கிறதுனால் அப்ப என்ன சொல்றா? யார் வேண்டுமானாலும் வரலாம், அனுமதி இலவசம், அவசியமாக வருக. இல்லை நாங்க இத்தனை பேர் தான் கேட்போம், அதனால இந்த இடத்துல இதுக்கு மேல யாரும் வரக்கூடாது, வெளியிலிருந்து வரவாழ நாங்க விரும்புவதில்லைன்னு சொன்னால் அந்த சத்சங்கம் சத்சங்கமாகவே ஆகாது. ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி படித்திருக்கிறேன், நினைவிற்கு வரவே சொல்லுகிறேன். காஞ்சி மகாவித்வான் கீர்த்திமூர்த்தி பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி இதே சென்னப்பட்டணத்தில் அவருடைய மார்கழி மாத திருப்பாவை உபன்யாசம். அவர் ஆரம்பத்தில் இந்த தொண்டமண்டலம் ஸ்கூல்னு இருந்தது. அந்த தொண்டமண்டலம் ஸ்கூல்ல தான் முதல்ல திருப்பாவை சொல்லிட்டு இருந்தார். அதற்கு பிற்பாடு அவர் கோவிந்தப்ப நாயக்கன் தெருவிலே உப்புட்டூர் ஆழ்வார் செட்டி சாரிட்டிஸ் அந்த இடத்துல பல ஆண்டுகள் திருப்பாவை சொல்லி இருக்கிறார். ஒரு மாத காலம் இங்கே தங்கி விடுவார். அந்த தொண்டமண்டலம் ஸ்கூல்ல முதல்ல நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டான்னா, நிறைய பேர் உபன்யாசத்துக்கு வராங்கிறத பார்த்துட்டு அடுத்த நாள்ல அனுமதி சீட்டுன்னு விலைக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். கட்டண சீட்டு, ஒரு கட்டணத்தை கட்டிட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு நீங்க உள்ளே போய் உட்கார வேண்டியது. இது சுவாமிக்கு தெரியாது, இப்படி ஒரு ஏற்பாடு ஆகி இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அவர் என்ன நினைச்சுட்டு இருந்தார்? நிறைய பேர் வரா, நன்னா கேட்கறா, சந்தோஷம். ஆனா திடுது பெண்ணு கூட்டம் குறைந்து விட்டது. அவர் மெதுவா கேட்டார், எல்லாரும் நன்னா வந்துட்டு இருந்தாலே, ஒரு 2 நாளா கூட்டம் குறைஞ்சிருக்கே ஏன்னு கேட்டார். அதுக்கு அவ பதில் சொல்லியிருக்கா, இல்ல நிறைய பேர் வர்றதுனால உமக்கும் சம்பாவனை எல்லாம் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நாங்கள் அதுக்குன்னு கட்டணச்சீட்டு நுழைவுச்சீட்டு வைத்திருக்கிறோம். அவருக்கு கோபம் வந்துருத்து. அதெல்லாம் வைக்கவே கூடாது. இது என்ன, நாம பகவத் அனுபவம் பண்ணுகிறோமா, வியாபாரம் பண்ணுகிறோமா? எனக்கு உங்களுக்கு தர முடியலன்னா கூட பரவாயில்ல, ஆசையோடு வருகிறவர்கள், வாஞ்சையோடு வருகிறவர்கள், அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு விடக்கூடாது. அவர்களும் அவசியமாக கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த நாள்ல பணத்தட்டுப்பாடு, பண கஷ்டம்ங்கிறது பெரிய கஷ்டம். அதனால இந்த டிக்கெட் வாங்குறதெல்லாம் எல்லாராலும் முடியாது, அத்தனை பேரையும் அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாராம்.
அப்ப கள்ளம் தவிர்ந்து நாம தனித்து அனுபவிக்கிறோம்னு சொன்னால் அது கள்ளத்தனம். இறை அனுபவத்தில் அந்த கள்ளத்தனத்தை நாம் செய்தல்ங்கிறது கூடாது. சேர்ந்து அனுபவிக்கும் நிலைன்னு சொல்லுகிறார்கள் இல்லையோ, அதைத்தான் ஆசைப்பட வேண்டும். அந்த கிரமத்திலே இன்றைய தினம் எழுப்பப்படுகின்றவள் அவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னால் சித்த சாதனம்னு சொல்லுவார்கள். அந்த சித்த சாதனத்திலே நிலை நின்னவள். அர்த்தம் புரிகிற மாதிரி சொல்றேன். சித்தமா இருக்கார் அப்படின்னா தயாரா இருக்கார்னு அர்த்தம். சாதனம்னா வழின்னு அர்த்தம். சித்த சாதனம் தயாராக இருக்கிற வழி. எதற்கு வழி? எங்கே போக வழி? பகவானை அடைவதற்கு எந்த ஒரு வழி நாம தயார் பண்ண வேண்டாத படிக்கு தான் தயாராக இருக்கிறதோ அதைத்தான் சித்த சாதனம்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு வழி இருக்கா? பகவானை அடைவதற்கென்று அங்கனம் ஒரு வழி சொல்லப்பட்டிருக்கிறதானால் உண்டு. பகவானே அவ்வழியாக இருக்கிறார். அடைய வேண்டியதும் அவரைத்தான், அடைவிப்பவராக இருப்பவரும் அவரைத்தான். சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு சொன்னார் இல்லையோ. இந்த கோஷ்டியிலேயே ஒரு நாள் சொல்லி இருந்தேன், திரும்பவும் நினைப்பூட்டுகிறேன். திருவரங்கத்துல பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார். ஒரு திருக்கரத்தால அப்படி தலையண போல வச்சுட்டு இருக்கார் ஒரு கையே. அதாலே அந்த கிரீட்டத்தை தொட்டு காட்டுகிறார். தாம் பெரிய ராஜாதி ராஜாங்கிறத அறிவிக்கிற மகுடம். அந்த மகுடத்தை அப்படி காட்டுறார். நான் தான் ராஜாங்கிறார். நீ அத்தனை பெரியவனான்னா ஒரு திருக்கையால திருவடியை காட்டுறார். அத்தனை பெரியவனா இருக்கலாம், உனக்கு சுலபனாகத்தான் இருக்கிறேன். என்னுடைய திருவடிகளை பிடிக்க பாராய். என் திருவடிகளை நீ பிடித்து விட்டாய்னு சொன்னால் உனக்கு குறையேதும் கிடையாது. விஷ்ணு போத்தம் வினா நான்யது கிஞ்சிதஸ்தி பராயணம்னு ஜிதந்தே ஸ்தோத்திரம் பேசும். சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேஷ பாஜனம் சம்சாரார்ணவ மக்னானாம் விஷயாக்ராந்த சேதசாம் விஷ்ணு போத்தம் வினா நான்யத்து கிஞ்சிதஸ்தி பராயணம். சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவுபட என்ன பிழலோகாச்சாரியருடைய திருவாக்கு. இந்த பெரிய கடலிலே விழுந்து கிடக்கிறோம். இதுல முதலைகள் உண்டு, இதிலே நம்மை உள்ளே இழுக்கக்கூடிய பல வகை உயிரினங்கள் உண்டு. எத்தனையோ பெருப்பெருத்த ராட்சத மீன்கள் திமிங்கலங்கள் உண்டு. அத்தனை சிரமங்கள் இங்கே இந்த உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தப்புவதற்கு வழி உண்டான்னு கேட்டா சுவாமி, சம்சார சாகரத்திலே நாம விழுந்து தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம்ங்கிறத நீர் சொல்லித்தான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா? நாங்க தான் படாத பாடுபட்டு இருக்கோமே அப்படின்னு ஒருத்தரும் சொல்லிடுவோம். இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கும்னால் இதிலிருந்து தப்புவதற்கு விறகு உண்டா? விறகுன்னா வழின்னு அர்த்தம். தப்புவதற்கு வழி உண்டானால் விஷ்ணு போத்தம் வினா நான்யத்து கிஞ்சிதஸ்தி பராயணம். ஒரே ஒரு வழிதான். ஒரு ஒற்றை படகு வரும். அந்த படகை பிடிச்சுட்டோம்னா தப்பித்து விடுவோம். ஏதோ வெளிதேசத்துல யாரோ ஒருவர், ஒரு மத பிரச்சாரகர், அவர் என்னமா பிரச்சாரம் பண்ணி வச்சிருந்தார் தெரியுமா? இன்றைய தினம் இந்த 25ஆம் நாள், டிசம்பர் திங்கள் 25ஆம் நாள் உலகமெல்லாம் அழிந்து விட போகிறது. எனக்கு இறைவன் ஒரு கட்டளை இட்டிருக்கிறார். நீ பெரிய பெரிய 7-8 படகுகளை பெரிது பெரிதாக செய்து வைத்துக்கொள். ஒரு படகு சுமார் 5000 பேரை தாங்கிற அளவுக்கு அந்த மாதிரி பெரிய பெரிய படகுகளை செய்து வைத்துக்கொள். அதுல எவ்வவர்கள் வருகிறார்களோ அவர்களை காப்பாற்றி வைத்து விடு. இது ஏதோ மத்ஸ்யாவதார கால கதையை போல நமக்கு தெரியும். அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்கார். படகை கட்டுறதுக்கு கட்டமைப்பதற்கு பல பேர் வீடு வாசல் எல்லாம் வித்து பணத்தை எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருக்கா. இப்ப பல பேர் இந்த செய்தியை பார்த்தா என்ன நினைப்பா? நிஜமாவே அழிஞ்சுட போறதான்னு. அவர் ஏதோ இறை தூதர்னு தன்னை சொல்லிக் கொள்கிறார். அவருக்கு ஏதோ விசேஷமான செய்தி வந்திருக்கிறதாம். உலகமே அழிய போகிறதாம். அவர் தனியா படகெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கார். சரி, சட்டுன்னு போய் அந்த படகுல ஏறலான்னா அவர் எங்கேயோ இருக்கார். தேடியெல்லாம் போறா போலெல்லாம் இல்லை. நம்ம போறதுக்குள்ள அவர் குறிப்பிட்ட இந்த நாளை இன்னைக்கு வந்தாச்சு, இன்னைக்கு உலகம் அழிந்து விடுமான்னா கார்த்தால் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்கார். தான் ரொம்ப நேரம் பெருமானிடத்திலே பிரார்த்தித்ததாகவும் இந்த திட்டத்தை தள்ளி போட சொல்லி கேட்டுக்கொண்டதாகவும் அவர் பிரார்த்தனைக்கு இணங்க பகவான் தன்னுடைய திட்டத்தை கைவிட்டிருக்கிறார். உலகத்தை அழிக்கும் முடிவிலிருந்து பகவான் பின்வாங்கி விட்டார். இப்ப அந்த படகெல்லாம் வெறுமத்தான் இருக்கு. இப்ப அந்த படகை பிடிச்சிட்டு சம்சாரமாகிற பெருங்கடலை நம்மாலே தாண்ட முடியுமான்னா ஜிதந்தே ஸ்தோத்திரம் அன்னைக்கே சொல்லிடுத்து, இந்த படகெல்லாம் பிரயோஜனப்படாது. விஷ்ணு போத்தம் பகவானாகிற ஒரு படகு, அவரே படகாட்டம் இருக்கார். அந்த படகை பிடித்து கொண்டோம்னு சொன்னால் வாழ்ச்சி அடையலாம், இல்லைன்னா இல்லை. அதனாலே
நாம பெருமானிடத்திலே நம்பிக்கை கொண்டு அவனையே வழியாக எண்ணிக்கொண்டு அவன் மூலமாகவே அவனை அடைவதற்கு பாரிக்க வேண்டும். அதைத்தான் சித்த சாதனம் அப்படின்னு சொல்லுவார்கள். தயார் நிலையிலே இருக்கிற வழியாக தன்னை அடைவதற்கு தானே வழியாக பகவான் இருக்கிறான். அதை உணர்ந்து மார்பிலே கை வைத்து உறங்கலாம் இத்தனைன்னு சொல்லுவார்கள். அது நமக்கு மனசுல பதிஞ்சு போச்சுன்னு சொன்னால் தைரியமா தூங்கலாம், கவலையே பட வேண்டாம். கவலை இருக்கிறவனுக்கு தூக்கம் வராது, வியாதி இருக்கிறவனுக்கு தூக்கம் வராது. எந்த கவலையும் இல்லை, எந்த வியாதியும் இல்லைன்னா தூக்கத்திற்கு குறைவில்லைன்னு அர்த்தம். நிம்மதியா தூங்கலாம் இல்லையோ? எப்ப நிம்மதியா தூங்கலாம்? அவர் தயாரான வழியா இருக்கார். நான் ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு வழியை தேர்ந்தெடுத்து என் முயற்சியினாலே அடையணும்னு சொன்னால் அது ரொம்ப ரொம்ப சிரமம். பண்ணக்கூடாது, பண்ண முடியாது. பண்ண முடியாது முதல்ல சொல்லணும். பண்ண முடிந்தாலும் பண்ணக்கூடாது, அதை முக்கியமாக சொல்ல வேண்டும். இப்ப கர்மஜான பக்தி யோகங்கள்லாம் இருக்கு. பண்ணா என்ன தப்புன்னு கேள்வி வருகிறது. அதெல்லாம் பெருமாள் சொல்லியிருக்காரா இல்லையா? கர்மயோகத்தை பத்தி அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், ஞான யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார், பக்தி யோகத்தை பத்தி சொல்லியிருக்கார். கர்மயோகம் ரொம்ப சுலபம் பன்னின்றுன்னு வேற சொல்லியிருக்கார். கடைசியில தன்னையே எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி நினைத்துக் கொண்டிருந்து தன்னிடத்திலே சரணாகத்தியை செய்து தன்னை அடையலாம்ங்கிறதையும் பெருமாள் சொல்லியிருக்கார். இத்தனையும் பேசியிருக்காரே, அப்ப நான் எதைத்தான் பின்பற்றுவது? கர்மஜான பக்தி யோகங்களை எல்லாம் பேசி வைத்திருக்கிறாரே, செய்யக்கூடாதான்னா செய்ய முடியாதுங்கிறத முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப முடிந்தால்னு ஒரு கேள்வி வந்தது. முடிந்தாலும் செய்யக்கூடாதுன்னு விட்டா. ஏன் அப்படின்னால், உன்னை காத்து கொள்வதிலே நீ முனைந்தாயாகில் அவர் பின்வாங்குவார். அவர் என்ன நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார்? என்னை காப்பதற்கு நான் சக்தி உடையேன் அல்லேன். பகவானே, நீதான் காப்பாற்ற வேண்டும். காப்பவன் நீதான். என்னை இங்கிருந்து மீட்டெடுத்து உன்னிடத்திலே சேர்த்து கொள்ளுகின்ற பொறுப்பை நான் உன்னிடத்திலேயே ஒப்படைக்கின்றேன். உன்னை பெறுதற்கென்று நான் எந்த முயற்சியும் செய்வதாக இல்லை. ஏன் அப்படின்னா, நாம ஏதேனும் முயற்சி செய்தோமாகில் நமக்கு நாம பட்ட பிரயத்னம், நாம எடுத்த முயற்சி அதுதான் பெருசா தெரியும். நான் உங்களை பார்த்துட்டு அவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டார் போல் இருக்கேன்னா, சும்மா ஒன்றும் பண்ணலை, நான் இதை பண்ணேன், அதை பண்ணார். இப்போ சாஸ்திரம் சொல்லும் போது ஒரு திவ்ய தேசத்திலே நாம் வசிப்பதுன்றது பாருங்க, அதை கூட நாம் ஒரு உபாயமாக கருதுவோமாகில். இப்போ அடியன் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். நீ ஏன் காஞ்சிபுரத்தில் இருக்கேன்னா, முதல்லேருந்து அங்கே தான் இருக்கேன், அங்கே இருக்கிறதே பிரயோஜனம்னு புரிஞ்சுட்டு இருக்கேன். இப்படி பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது நியாயமான பதில், அழகான பதில். ஆனா சாஸ்திரம் இப்படியும் சொல்லியிருக்கு, ஒரு திவ்ய தேசத்திலே ஒருத்தன் இங்கே வசித்தால் முக்தி உண்டுங்கிற நினைவோடே அவன் வசிப்பானாகில் அவனுக்கு முக்தி உண்டு. பெருமானுடைய கோயில்களை நன்னா அலகிட்டு பெருக்கி நன்னா முழுகி அதுக்கு மேல கோலம் போடுறது, இந்த கைங்கரியங்கள்லாம் சில பேர் பண்ணுவா பாருங்க. நான் மைக் எடுத்துட்டு அவகிட்ட போனேன், இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்டேன். எங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றோம்னு பதில் சொல்லிட்டா. ஒருத்தர் மட்டும் என்ன தெரியுமா சொன்னார்? இதெல்லாம் பண்ணா மோட்சம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அதனாலே பண்ணுகிறேன். சில பேர் பூமாலையெல்லாம் கட்டிட்டு இருந்தா, இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க? எங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றோம். ஒரு அன்பர் என்ன சொன்னார்? இல்ல மாலை கட்டினா மோட்சம் உண்டுன்னு சாஸ்திரம் சொல்றது பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுல விளக்கு ஏத்துகிறீர்கள் பாருங்க, அது கூட நமக்கு மோட்சத்துக்காகன்னு ஏற்றினால் பலன் தருங்கிறார். ஆனா ஒருபோதும் மங்களம் செய்வதுங்கிறது கூடாது. அதை ஒரு உபாயமாக கருதி நாம செய்தோம்னு சொன்னால் நம்ம புத்தி என்ன தெரியுமா ஒரு இடத்துல பேசும், நான் இதை செய்தேன், அதற்கு பிரதியாக அவர் இதை செய்திருக்கிறார். ஆனா உண்மை என்னன்னா, அவர் தருகின்ற அந்த பெரிய பலனை நோக்கும் போது நாம் செய்தது ஒன்றுமே கிடையாதுங்கிறத நாம உணரவே மாட்டோம். அதை புரிந்து கொள்ளுகிற திறமையே நம்மிடத்துல இருக்காது. ஏன்னா நமக்கு தான் அந்த ஈகோ வந்துடுறதோ இல்லையோ, நான் பெரியவன், இதை நான் செய்திருக்கிறேங்கிற அபிப்பிராயம் வந்துடுத்துனால் அவர் எத்தனை பெரியதாக நமக்கு எதை கொடுத்தாலும் நாம் என்ன எண்ணுவோம்னால், நாம் பண்ணதுக்குத்தான் பிரதியா அவர் இதை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த அகங்காரத்தை வரவிடவே கூடாது. அப்ப முதல்லயே நான் என்ன சொல்லிட்டேன், நான் ஏதாவது அந்த எண்ணத்தோடு பண்ணினாத்தானே, அந்த எண்ணத்தோடு எதையும் நான் செய்வதாக இல்லை. விளக்கேற்றுகிறேன், இதை கைங்கரியமா நினைச்சு விளக்கேற்றின்னு இருக்கேன். கோயிலுக்கு போறேன், பெருமாளை சேவிக்கிறேன், அதுவே போதும். கோயிலுக்கு போறதுனால எனக்கு என்ன வேண்டும்னு நான் சிந்திக்கவே மாட்டேன். இன்னைக்கு போக முடிஞ்சிருக்கு போகிறேன், வணங்க முடிஞ்சிருக்கு வணங்குகிறேன். அவனுக்கு பல்லாண்டு பாடுகை, அதற்காகத்தான் போக வேண்டுமே தவிர நமக்கு வேண்டியனவற்றை பெற்றுக்கொள்வதற்காக செல்லுகைங்கிறது அடியோடு கூடவே கூடாது, செய்யத்தகாதது, எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு ஏற்காதது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சாதனத்தை அனுஷ்டித்து கர்மஞான பக்தி யோகங்களை செய்து நான் பெருமானை கிட்ட பார்த்தேன்னால்
பலன் கிடைப்பது ரொம்பவும் கடினம். அதை சொல்லிடுறேன். என்னதான் நாம பண்ணினாலும் கூட நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்று எந்த உத்தரவாதமும் கிடையாது. அதே ஒரு ஆச்சாரிய அனுகிரகத்தாலே சரணாகதியை செய்துவிட்டோம்னு சொன்னால், ஆச்சாரியனுடைய அங்கீகாரம், ஒரு பேரபிமானம் நமக்கு கிடைத்திருக்கிறதுனால் கண்டிப்பாக பகவான் அனுகிரகம் செய்கிறார். அதனால அதைத்தான் சிறந்ததுன்னா, இப்ப உபாயங்கள்னு எடுத்துட்டா கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அதுக்கு மேலே சரணாகதி. சரணாகத்தினா என்ன அர்த்தம்? பகவானே வழியாகவும் இருக்கிறான், பகவானே பலனாகவும் இருக்கிறான், அவனை கொண்டே அவனை அடைய நான் ஆசை கொள்கிறேன். இதுதான் சரணாகதி. அப்ப அஞ்சாவதா ஒண்ணு சொன்னா, கர்ம ஞான பக்தி பிரபத்தி. பிரபத்தின்னு சொல்லுங்கோ, சரணாகத்தின்னு சொல்லுங்கோ, நியாசம்னு சொல்லுங்கோ, எல்லாம் ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பல்வேறு சொற்கள். கடைசியில் அஞ்சாவதா ஒண்ணு சொன்னா ஆச்சாரியாபிமானம்னா. அந்த ஆச்சாரியாபிமானம்ங்கிறது இருக்கிறதே, அதற்கு ஈடு இணை இல்லை. ஆண்டாளிடத்துல அவளுடைய தோழி ஒருத்தி கேட்கிறாள், பெண்ணே, நீ கண்ணனை ஆசைப்படுறாயே, அவர் எத்தனை பெரியவர், தராதரம் எல்லாம் பார்க்க மாட்டாரா? நாமோ அபலைகள், அதாவது நீயோ சிறு பெண் அபலை, ஒரு ஏழை பிராமணனுடைய பெண் பிராமணியாக இருந்து வைத்திருக்கிறாய், அவர் அறப்பெரியவரா இருக்கார், அவர் கிடைப்பார்னு எங்கனம் நீ நம்புகிறாய்? இப்போ நீங்களோ நானோ ஆண்டாளா இருந்தா என்ன பதில் தெரியுமா சொல்லியிருப்போம்? நான் பூமி பிராட்டியினுடைய அவதாரம், நான் ஏற்கனவே குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகம் தன்னை அனுபவித்தவள் தான், அங்கிருந்து இந்த மக்களின் நன்மைக்காக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறேன், திரும்ப அவரை நான் அடையப் போகிறேங்கிறது திண்ணமான விஷயம், எனக்கு அவர் கிடைக்காமல் போக மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அதெல்லாம் ஒரு வார்த்தை கூட ஆண்டாள் பேசல, மூச்சே விடலை இந்த விஷயங்களை பத்தி எல்லாம். அவள் சொன்ன ஒரே வார்த்தை, நல்லவன் தோழி நாகணமிஷ நம்பரர் செல்வர் பெரியர் சிறுமானிடவர் நாம் செய்வதன் வில்லி புதுவை விட்டு சித்தர் தங்கள் தேவரை வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமேனுட்டார். எங்க அப்பா பேர்ல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னா இவ்வளவு அழகா முடிச்சுட்டா பாருங்க. பெரிய ஆழ்வார் இருக்காரு, அவர் கண்ணனை நீ குளிக்கவான்னு கூப்பிட்டா கண்ணன் ஓடி வருகிறான், பூச்சூட்டுகிறேன்வான்னா பூச்சூட்டி கொள்ள ஓடி வருகிறான், காப்பிடுகிறேன்னு கூப்பிட்டா ஓடி வந்துடுறான். எங்க அப்பா சொல்றதெல்லாம் கண்ணன் கேட்கறான். எங்க அப்பா அவனை பார்த்துட்டு, இவள் தான் என் பெண், கோதைன்னு பேரு, இவளை நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அவளுக்கு தாலியை கட்டுன்னு சொல்லிட்டாருனால் மாட்டேன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டார். பகவான் நிச்சயமாக கிடைப்பார், எங்க அப்பா அனுகிரகத்தால கிடைப்பாருங்கிறார். அப்ப அந்த அடியவரிடத்துல எத்தனை ஒரு அன்பை அவள் வைத்திருக்கிறாள், எத்தனை உறுதிப்பாடுன்னு பாருங்க. அந்த உறுதிப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆச்சாரியாபிமானம்னு சொல்லுவார்கள். அப்போ பெருமானே உபாயமாக இருக்கிறான் என்று அறிந்து கொண்டு, அவனையே எல்லாமுமாக கொண்டு, அவனே வழியாக கொண்டு அவனை அடைகை. இப்ப இன்னொன்னு சொன்னேன், ஆச்சாரியாபிமானம். அதையும் சொல்லியிருக்கீர், இதையும் சொல்லியிருக்கீர். இதுதான் சிறந்தது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்ங்கிறது தான் சிறந்தது, மறுப்பார் இல்லை. ஆனா முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பகவான் வேறல்லன், ஆச்சாரியன் வேறல்லன். அந்த பகவான் தான் ஆச்சாரியனாக நம்மிடையே உலவுகின்றான். அதைத்தான் இப்படி சொல்லுவா, படுத்துறங்குகிற பெருமாள் நடக்கின்றவராக வந்திருக்கிறார்னுவா. ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா பெரிய பெருமாள் படுத்துட்டு இருக்கார், இப்படி அப்படி அசைவது கிடையாது. அப்ப கிடக்கும் பெருமாள் தான் உலாவும் பெருமாளாக வந்தார். ஆச்சாரிய ரூபத்துல வந்திருக்கிறவர் யாருன்னா, படுத்துட்டு இருக்கிற பெருமாளே நடந்துட்டு இருக்கார், அவ்வளவுதான். ஒருத்தர் சொன்னார், சுவாமி ஆச்சாரியர்னா அத்தனை வசத்தியா, அவர் நம்மளை போலத்தான் சாப்பிடுறார், நம்மளை போல தூங்குறார், நம்மளை போல நடக்கிறார், எல்லாம் நம்மளை போலத்தான் இருக்கு, அப்புறம் என்ன விசேஷம்? அவர் எப்படி பகவான்னு சொல்றீங்கோ? பகவான் எப்படி இருக்கார் பாருங்க கோயில் உள்ளேன்னா. அவரை விட இவர் சிறந்தவர். அவர் நடக்கிறாரா? இல்லை. அவர் பேசுறாரா? இல்லை. உங்களை பார்த்து சிரிக்கிறாரா? இல்லை. இவரதெல்லாம் பண்றாரோ இல்லையோ, அதனாலேயே அவரை விட இவர் சிறந்தவர். அப்போ பகவானே ஆச்சாரியன், ஆச்சாரியனே பகவான் என்று தேடுகிறது. சரி, இந்த பாசுரத்துக்கு வரலாம். நோத்துச்சுவர்க்கம் புகுகின்றவம்மனாய்ங்கிற பாசுரம். இந்த பாசுரத்தாலே எழுப்பப்படுகின்றவள் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு, பகவானையே வழியாக கொண்டு பகவானை அடைய வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறவள். அதனால நிশ্চিந்தையாக படுத்திருக்கிறாள், கவலை இல்லாமல் படுத்து கொண்டிருக்கிறாள். எந்த கவலையும் இல்லை. வெளியில எல்லாரும் எழுப்புறதுக்குன்னு வந்தாச்சு. அவள்லாம் பார்த்தா இந்த பெண் படுத்திருப்பதை பார்த்தால் என்ன தோன்றுகிறது தெரியுமா? இவள் ஏற்கனவே செய்ய வேண்டிய நோன்பை எல்லாம் நோற்று முடித்து கிருஷ்ணானுபவத்தையே பெற்றுவிட்டாள் போலிருக்கிறது. கண்ணனுடைய அனுபவம் கிடைக்க பெற்றவளாக இருக்கிறாள் போலும். அதனாலே தூங்குகிறாள். இந்த குழந்தைகளுக்கு பரீட்சையெல்லாம் வந்த பிற்பாடும் இன்னும் எழுந்துக்கவே இல்லை, படிக்கவே இல்லை, தூங்கிட்டே இருந்தா எழுப்புகிற நாம் எப்படி எழுப்புவோம்? நாளைக்கு பரீட்சை, என்னமோ லீவு விட்டுட்டா போல தூங்குறியே, பரீட்சைக்கு படிக்க வேண்டாமோ அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இன்னும் நோன்பே நோற்கல, கிருஷ்ணானுபவம் கிடைச்சுட்டா போல தூங்குறியே அப்படின்னு கேட்கிறான். அதுதான் நோற்று சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய். ரொம்ப நன்னா இருக்கு நீ நோன்பு நோத்த லட்சணம் அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. இப்போ
வெளிப்படை, அதாவது மேலெழுந்த வாரியா பார்த்தா என்ன அர்த்தம் கிடைக்கும்னால், நோன்பு நோற்று அடையத்தக்க பலனை அடைந்தவளான சுவாமினியே அப்படின்னு அர்த்தமாகிறது. ஆனா அதுல ஒரு கிண்டலும் துவனிக்கிறது. இன்னும் போகவே இல்லையே இவ எல்லாம் கிளம்பி 15ஆம் பாட்டு வரைக்கும் இன்னமும் எழுப்பப்பட வேண்டிய பெண்கள் 5 பேர் மிச்சம் இருக்கா. அவர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு, இவளுக்கு அப்புறம் 5 பேர் இருக்கா, அவர்களை எல்லாம் எழுப்பிக் கொண்டு தானே கண்ணன் வீட்டிற்கு போக வேண்டும். அதனாலே நீ நோன்பு நோற்று முடித்து கண்ணனை கைவரப்பெற்றவளைப் போலே கிடப்பது அது எந்த விதத்திலே நியாயம் அப்படின்னு கேட்கிறார்கள். இன்னொரு அர்த்தம் சொன்னா, இல்லை அவள் நிஜமாவே நோன்பு நோற்று முடிச்சுட்டாளோ என்னமோ, செய்த வேள்வியர், செய்தவர், கிருதகிருத்தியர்னு சொல்லுவார்கள். சாதாரணமா உலகத்திலே யாராக இருப்பினும் மரணத்தை கண்டு அஞ்சாதார் இல்லை. யாருக்காவது பயம் இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? மிருத்யு தேவதை மரணம்னு சொன்னால் துளி கூட அச்சம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நாம் அஞ்சினாலும் அஞ்சாவிட்டாலும் அது நம்ம விட போறது இல்லைங்கிறது தான் உறுதியான விஷயம். நாம பயப்படுறோம், அவர் ரொம்ப பயப்படுறார், அதனால அவர்கிட்ட நான் போவே மாட்டேன்னு அது சொல்ல போறதா? மிருத்யுங்கிறது அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அது வர வேண்டிய நேரத்துக்கு வரத்தான் செய்யும், வரத்தான் போகிறது. இது சகலரும் அறிந்திருக்கிற விஷயம். ஆனா உலக மக்கள் பயந்துட்டே இருக்கா. எல்லாரையும் பார்த்து கடுங்க. அதனால முதல் தடவை யாராவது நாம இறக்க போகிறோமான்னா, எத்தனை தடவை பிறந்தாச்சு, எத்தனை தடவை இறந்தாச்சு, ஒன்றும் கணக்கே கிடையாது. அதை கேட்கும்போது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அப்படின்னா ரொம்ப பயப்பட வேண்டியது தான் போல் இருக்கு அப்படின்னு தோன்றுகிறது. இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வுங்கிறது தொற்றிக் கொள்கிறதே. சாஸ்திரம் விசாரம் பண்ணித்து இவன் ஏன் பயப்படுகிறான், மரணம்னால் ஏன் இவனுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறதுனால், நிறைய பாபங்களை செய்து வைத்திருப்பதினால் தான் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான். எவனொருத்தன் சரணாகத்தியை தக்க சமயத்திலே செய்திருக்கிறானோ அவன் மரணத்தை எப்படி எதிர்கொள்கிறானான் தெரியுமா? வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்ன இனிய விருந்தாளிய போல எதிர்பார்க்கிறான். அவர் வரேன்னார், இன்னும் வரவே இல்லையேங்கிறா போலே எப்போது வரும்னு காத்திருப்பானாம். அதனால அந்த மிருத்யுவை கூட பிரியமான அதிதியினுடைய வருகையைப் போலே ஒருவன் எதிர்பார்த்து நிற்கிறான். அவன் யாருன்னால் கிருதகிருத்தியன், செய்த வேள்வியர், செய்ய வேண்டிய காரியத்தை காலத்தே செய்து முடித்தவர். சரணாகத்தியை முடிச்சுட்டு பிரதீட்சை பண்ணிட்டு இருக்காரவர் எப்போ போறதுன்னுட்டு. அப்ப நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ. உள்ள இருக்கிறவ ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறா, கதவையும் எழுந்து வந்து திறந்தா போல தெரியல. வெளியில இருக்கிறவா கேட்கிறா, நீ கதவைத்தான் திறக்கல, வாயையாவது திறக்கக்கூடாதோ? உன்னைத்தான் கண்ணனுக்கு கொடுத்தாய், உன் வாக்கையாவது எங்களுக்கு தரலாகாதோ அப்படின்னு கேட்கிறார்கள். மாத்தமும் தாராரோ, வாசல் திறவாதார். அதற்கும் ஒன்றும் அவள் பதில் பேசவில்லை. அவ என்ன நினைச்சுட்டு இருந்தா, என்ன போய் அம்மனாய் சுவாமினின்னு கூப்பிட்டுருக்காளே, இப்ப போய் நான் போய் பதில் சொன்னேன்னா என்ன அர்த்தமாகும்? உங்களுக்கு எல்லாம் நான் தலைவின்னு நான் இசைந்தார் போலே ஆகிவிடும். அதனால வாய் பேசாதிருப்பதுதான் நல்லது. ஏன்னா சுவாமினின்னா தலைவின்னு அர்த்தம். தலைவின்னு கூப்பிட்டப்புறம் பதில் சொன்னா, பாத்தியா நம்ம ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு தலைவின்னு கூப்பிட்டா அவளும் என்னன்னு கேட்டுட்டு வரா பாருங்க. அப்படி இருக்கலாமா? ஐயோ நான் தொண்டன்னு சொல்லுமா போலே உங்களுக்கெல்லாம் தொண்டு செய்வதற்காகவே இருப்பவள் என்ன தலைவின்னு சொல்லி அத்தனை பெரிய பதவியெல்லாம் கொடுத்து உங்களிடமிருந்து விலக்க பார்க்காதீர்கள், நான் எப்போதும் சேவகி தான் அப்படின்னு தானே சொல்ல வேண்டும். இவ அதையும் சொல்லலை. ஆனா தலைவின்னு கூப்பிட்டுருக்கா, நம்ம இப்ப எதுவும் பேச வேண்டாம்னு படுத்துட்டு இருந்தா உடனே வெளியில இருக்கிறவா பேசிண்டா, உள்ளுக்குள்ள கிருஷ்ணானுபவம் நடந்துட்டு இருக்கு, கண்ணன் பெருமான் உள்ளே இருக்கிறான் போல் இருக்கிறது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டா உள்ளே இருந்து. அவரெல்லாம் உள்ள வரவே இல்லை. ஏன் இப்படி அநியாயத்துக்கு நீங்களா பேசிட்டு இருக்கீங்கோ? நீங்கள்லாம் வாசல்ல நிற்கும் போது உங்களை எல்லாம் மீறிக்கொண்டு கதவு போடப்பட்டிருக்கிற நிலையிலே கண்ணன் எங்கனம் உள்ளே வர முடியும்? கதவு திறந்திருந்தா தானே உள்ள வர முடியும். அதுக்கு வெளியில இருக்கிறவா சொன்னா, இல்ல உள்ள அவன் இருக்காங்கிறது எங்களுக்கு எப்படி தெரிஞ்சது தெரியுமா? நாற்றத்துழாய் முடி உள்ளே இருந்து திருத்துழாய் வாசனை, துளசி வாசனை கமகமன்னு வெளியில வந்துட்டே இருக்கு. கண்ணன் உள்ளிருக்கிறான்ங்கிறதை அது கோள் சொல்லுவதை போல இருக்கு. இன்னொன்னு, நீ என்ன கேட்ட, கதவு திறக்கவே இல்லையே எப்படி வருவார்னு கேட்கறியே. அவருக்கு என்ன நம்மளை போல கதவு திறந்தாத்தான் உள்ள போக முடியும்னு நிர்பந்தம் இருக்கான்னு? வெளியிலையும் அவர் தான் இருக்கார், உள்ளேயும் அவர் தான் இருக்கார், வாசப்படியில் அவர் தான் இருக்கார், உள்ளும் வெளிப்புறமும் அவர் தான் நிரம்பி இருக்கிறார். கதவா இருக்கிறவர் அவர் தான், அதுல பூட்டா இருக்கிறவர் அவர் தான், அதுல துவாரமா இருக்கிறவர் அவர் தான், அதுல சாவியா இருக்கிறவர் அவர் தான், எல்லாமே அவர் தான். நம்மளை போல கதவை திறந்தாத்தான் உள்ள போகணுங்கிற நிர்பந்தம் அற்றவர். அதனால நாற்றத்துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழ்ந்த கும்பகரணனும் தோற்று முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ. இந்த பெண்பிள்ளை இப்படி தூங்குகிறாள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நிச்சயமாக யாரோ ஒருத்தருடன் ஒரு பெரிய போட்டியிலே கலந்து கொண்டு அந்த போட்டியிலே வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பரிசாக பெருந்தூக்கத்தை பெற்று அதனாலே இப்படி உறங்குகிறாள் போலிருக்கிறது. அந்த யாரோ ஒருத்தர் யாருன்னா கும்பகரணன் அப்படின்னு அவனுக்கு பெயர். அந்த கும்பகரணன்
அவன் பெரிய தூக்கத்தை வரமாக கேட்டு பெற்றவன். அது வாய் தவறி கேட்ட வரம் அவனுக்கு பெரிய தூக்கம் வரமாக கிடைத்து விட்டது. நன்னா தூங்குறவளை பார்த்தா கும்பகரண தூக்கம்னு சொல்றோம் இல்லையா? அந்த கும்பகரணனை பார்த்து இந்த பெண் சவால் விட்டானாம். இந்த வெளியில இருக்கிறவ வேடிக்கையா பேசிக்கிறான். உள்ள படுத்துட்டு இருக்கிற பெண் பிள்ளை கும்பகரணனை பார்த்துட்டு ஒரு தடவை ஒரு போட்டிக்கு அழைத்தாள், சவால் விடுத்தாள். தூங்குறதுல நீ பெஸ்டா நான் பெஸ்டா பார்த்துடலாமான்னு கேட்டிருக்கா. கும்பகரணனுக்கு ஆச்சரியம். இது வரைக்கும் என்கிட்ட யாரு உறக்கத்திலே போட்டி போட்டதே கிடையாது. பெண்ணே, நீ நிச்சயமாக ஜெயித்து விடுவாயோ அப்படின்னு கேட்டிருக்கான். போட்டிக்கு வா, நான் ஜெயித்து காட்டுகிறேன் அப்படின்னு அவள் சொல்லி இருக்கிறாள். எவள் ஒருத்தி அம்மனாய் சுவாமினின்னு அழைக்கப்பட்டாளோ அவளை பற்றிய பேச்சு. நான் நிச்சயமாக உன்னை வெல்வேன். சரி, தோற்றவர் வெற்றி பெற்றவருக்கு என்ன தர வேண்டும்? வேற என்ன கொடுக்கறது? உங்ககிட்ட இருக்கிறதுலேயே விலைமதிப்பில்லாத விஷயம் எதுவோ அதை தர வேண்டும். கும்பகர்ணன் சொன்னா, என் தூக்கம்தான் என்கிட்ட இருக்கிறதுலேயே விலைமதிப்பில்லாத வஸ்து. சரி, நீ தோற்று போனாயாகில் உன்னுடைய தூக்கத்தையும் எனக்கு பரிசாக தர வேண்டும். எப்படி இருக்கு பாருங்க. முதல்லயே அவனை விட அதிகமா தூங்கினாத்தான் அவனை ஜெயிக்கவே முடியும். அப்படி ஜெயிச்ச பிற்பாடு இன்னும் அவனும் தூக்கத்தை கொடுத்துட்டான்னு சொன்னால் அதுதான் இப்ப உள்ள படுத்துட்டு இருக்கான். ஏற்கனவே அவனை வெற்றி பெறுவதற்கு தகுதியான உறக்கம், அந்த தூக்கம் அவளிடத்துல இருந்தது. இப்ப கும்பகர்ணன் தான் தோற்று போய் அவனும் தன்னுடைய தூக்கத்தை பரிசாக கொடுத்து விட்டான். இப்ப யார் எழுப்புறது? பண்டொரு நாள் முன்பொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். ராமன் கும்பகர்ணனை கொன்றான்ங்கிறது தப்பு. ராமனிடத்திலே வலிய போய் கும்பகர்ணன் வீழ்ந்தான்ங்கிறது தான் சரியான விஷயம். யாரோ ஒருத்தர் உலகமெல்லாம் நன்னா வாழணும்னுட்டு ஒரு பெரிய குளத்தை சமைத்தார். குளம் வெட்டி அதுல நீர் நன்னா நிரம்பி இருக்கிறது. ஊர் மக்களை பார்த்து சொன்னார், நன்னா பருகுங்கோள், வீட்டுக்கு தேவையான எடுத்துட்டு போங்கோ, இது பொது சொத்து, நான் ஏதோ கட்டினேனே தவிர உங்களுக்கு அர்ப்பணித்து விட்டேன், ஊருக்கு அர்ப்பணித்து விட்டேன் அப்படின்னு ரிப்பனை கட் பண்ணி அத்தனை பேருக்கும் கொடுத்துட்டார். குளம் உங்களுக்கு தான் சொல்லிட்டார் அவர். அதுல ஒருத்தன் போய் விழுந்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான்னு சொன்னால் குளம் வெட்டியவரை யாராவது தப்பா பேசுவாளா? ஐயோ, அவர்தான் நல்ல காரியம் தான் பண்ணினார். விழுந்தவன் பாப்பி வேற எங்காவது போய் விழுந்துருக்கூடாதான், இங்கதான் விழணுமான்னு தான் ஊர் மக்கள் வைவார்கள். அதை போலத்தான் பகவானுடைய அவதாரம் எல்லோருடைய நன்மையின் பொருட்டுத்தான் நிகழ்ந்தது. ஆனா அதை புரிந்து கொள்ளாமல் கும்பகர்ணன் தானாக வலிய சென்று அவ்விடத்திலே பெருமானாகிற தடாகத்திலே விழுந்து தன்னை மாய்த்து கொண்டிருக்கிறான், தன்னை அழித்து கொண்டிருக்கிறான்கிறத பார்க்கும்போது ராமன் ஏதும் கும்பகர்ணனை செய்யவே இல்லை. கும்பகர்ணன் வலிய போய் தன்னை மாய்த்து கொண்டான். பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த கும்பகர்ணனும் தோற்று உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவனுடையது துயில், உன்னுடையது பெருந்துயில். அவனே வாய பழந்து பார்க்கிற அளவுக்கு உன்னுடைய தூக்கம் பெரிதாக இருக்கிறது இப்படின்னு சொன்ன உடனே உள்ள இருக்கிறவ பார்த்தா, நாம சிறந்த பக்த, ரொம்ப சிறந்த பக்தை இல்லைனாலும் பகவானிடத்திலே ஒரு அபிமானம் அபினிவேசம் இருக்கிற ஒரு பக்தை நம்மளை போய் கும்பகர்ணனோட சேர்த்து சொல்லிவிட்டாளே. இப்ப இங்க வந்திருக்கிறவர்களே யாரையாவது நான் ஒருத்தரை பார்த்துட்டு, இவர் பிரகலாதனை போலே, இவர் துருவனை போலே, இவர் அக்ரூராழ்வான போலே, இவர் உத்தவரை போலே, இப்படின்லாம் சொன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். சொல்லிட்டே வந்தேன், என்னமோ வாய் திடீர்னு கொஞ்சம் பிசகி போச்சு, கொஞ்சம் வாய் குளறி போச்சுன்னு வளர்ந்தியோ. இவரை பார்த்தா கம்சனை பார்க்க வேண்டாம் அப்படின்னா, சுவாமி இத்தனை பேர் என்னமோ உத்தவர்னு சொல்லிட்டு இருந்தீர், பிரகலாதன்னு சொல்லிட்டு இருந்தீர், துருவன் அக்ரூரன் பெரிய பெரிய மகாத்மாக்களை எல்லாம் ஒரே பேரா எடுத்துட்டு இருந்தீர். நான் கூட ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன், என்கிட்ட வரைச்சா என்ன சொல்லுவார்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசியில கம்சன்னு சொல்லிட்டீரே சுவாமி அப்படின்னா. இல்லை சுவாமி அப்படிலாம் சொல்லல சுவாமி, உண்மை பகவான் இப்படி ஒரு பரமஹம்சனாட்டம் இருக்கானோ அதை போல தேவரீர்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா, சொன்னதோ சொல்லியாச்சு, இதுக்கு மேல என்ன செப்பக்கட்டு கட்டினா தான் என்ன ஆக போறது? இப்போ அதை போல இங்க உள்ள படுத்துட்டு இருக்கிறவளை பார்த்துட்டோ, இவள் மிகச்சிறந்த பக்தை, ராதைக்கு சமமானவள், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு சமமானவள் எல்லாம் சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கலாம். கும்பகர்ணனையே தோற்கடிக்கிற அளவுக்கு தூக்கத்திலே சிறந்தவள்னு சொல்லிட்டா, அவன் ஒரு ராட்சச பையல், அவன் கூட போய் என்னை இணைச்சு பேசிட்டாளேன்னு அவளுக்கு ரொம்ப வருத்தம் ஏற்பட்டு போச்சான். எப்போதும் தகாத வார்த்தைகள் செவியிலே பட்டதென்னால் பகவானுடைய திருநாமங்களை சொல்ல வேண்டும்னு சொல்லுவார்கள். உடனே என்ன பண்ணிருக்கா, சோம்பல் முறித்து கொண்டே கிருஷ்ண கிருஷ்ணன்னு சொல்லியிருக்கா. வெளியில இருக்கிறவா பார்த்தா, நீ சோம்பல் முறிப்பதே அத்தனை அழகாக இருக்கிறது, ஆற்ற வனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திற அப்படின்னு அழைத்தார்கள். என்ன ஆச்சரியமாக நீ சோம்பல் முறிக்கிறாய், பெண்ணே உள்ளேயே கிடக்காதே, நீ வெளியிலே வர வேண்டும், தேற்றமாய் வந்து திற. கண்ணனோட கூடியிருக்கிறாய்ன்னு நினைக்கிறோம். அப்படி கூடியிருக்கிற காலத்திலே ஆடை அணிகலன்கள் எல்லாம் சரியாக அணியப்பெறாத ஒரு நிலையிலே நீ இருக்கக்கூடும். அதனால ஆடை அணிகலன்களை சரி பண்ணி கொண்டு நீ கதவை திறந்து கொண்டு வர வேண்டும், தெளிவாக வந்து கதவை திற என்று சொல்லும்படியாக இந்த 10வது பாசுரம் அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரியங்கிற பாசுரம் அனுபவித்தோம். அதுல சில அர்த்த விசேஷங்கள் சொல்ல வேண்டியது மிச்சம் இருக்கிறது.
உறவுக்கு முக்கியத்துவம் தருகிற பாசுரம்னு பார்த்தோம். மாமான் மகளையன் அழைத்திருக்கிறார்கள் இல்லையோ, அப்ப உறவு முறை. நேற்றுக்கே என்ன பார்த்தோம்? இறை அனுபவத்திலே நம்மை ஈடுபடுத்துகிற உறவுன்னு சொன்னால் அது கொள்ளத்தகுந்த காப்பாற்றத்தகுந்த உறவு. இறை அனுபவத்திற்கு தடையாயிருக்கிற உறவுனால் அது விலக்கத்தகுந்த உறவு. அப்படி சிறந்த உறவுகள் அதிலே சிலவற்றை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சாணக்கியர் பாடுறார், மாதாச்ச கமலாதேவி பிதாதேவோ ஜனார்தனஹா பாந்தவோ விஷ்ணு பக்தாச்ச. அதற்கு மேலே ஸ்வதேசோ புவனத்ரயம்னு சொன்னார். பாந்தவோ விஷ்ணு பக்தாச்ச. ஒருத்தனுக்கு தாய் யாருன்னு கேட்டா என்ன சொல்லணும்னா ஸ்ரீ மகாலட்சுமி தான் தாயார். தந்தை சாட்சாத் பகவான், அவர் தான் தந்தையாக இருக்கிறார். உறவினர்கள் யார் யாருன்னால் ஸ்ரீ வைஷ்ணவர்களே உறவினர்கள், விஷ்ணு பக்தர்கள் அவர்களே உறவினர்களாக இருக்கிறார்கள். அப்படி சொல்ல தெரிந்தவனுக்கு மூவுலகங்களும் அவனுடைய ஊராகவே கருதப்படும், எல்லாம் அவனுடையது என்று ஆகிவிடும். சாஸ்திரமும் சொல்றது, மாத்ருதேவோ பவா பித்ருதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா. தாயை தெய்வமாகக் கொள், தந்தையை தெய்வமாகக் கொள், ஆச்சாரியனை தெய்வமாகக் கொள், அதிதியை தெய்வமாகக் கொள். இன்னொரு அர்த்தம் உண்டு, ஸ்ரீ மகாலட்சுமியை தெய்வமாகக் கொள், ஸ்ரீமன் நாராயணனை தெய்வமாகக் கொள், உன்னுடைய ஆச்சாரியனை தெய்வமாகக் கொள், அதற்கு மேலே ஸ்ரீ வைஷ்ணவர்களை தெய்வமாகக் கொள் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியனை தெய்வமாக கொள்னு சொல்லும் போது நான் இப்படி பண்ணி காண்பிச்சேன், அது இன்னைக்கு இந்த நாளில் பண்ணால் அர்த்தம் வேற மாதிரியாக கூட பட்டுடும். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக சொல்லணும். நம்ம தோள்கள் இந்த சங்க சக்கர லாஞ்சனம் பண்ணி வைக்கிறாரோ இல்லையோ, அதைத்தான் இப்படி பண்ணினே தவிர, ஏன்னா இன்னைக்கு ஊரில் பல பேர் வேற ஒரு சிக்னல் பண்ணிட்டு இருக்காளோ இல்லையோ, இதை போல அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அப்போ ஆச்சாரியனை தெய்வமாக கொள்ள வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்கள் தான் பாகவதர்களே நமக்கு உறவு முறையாக அமைந்திருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனாலே உறவுங்கிறது முக்கியமானது. அதை எங்கெங்கெல்லாம் நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டி இருக்கிறார்கள்னு பார்க்கலாம். நாதமுனிகள்ங்கிற ஆச்சாரியர், அவருடைய திருப்பேரனார் ஆளவந்தார்னு பேரு. ஏற்கனவே நாதமுனிகள் கணித்து விட்டார், நமக்கு பிறக்கப் போகிற பேரப்பிள்ளை சம்பிரதாயத்தை நன்கு வளர்க்கிறவராக இருப்பார், அவராலே சம்பிரதாயம் நல்ல நிலைமையை அடையும் அப்படின்னு ஏற்கனவே அவர் கணித்து விட்டார். நாதமுனிகள் தம்முடைய சீடரான உய்யக்கொண்டாருங்கிறவரை பக்கத்திலே அழைத்தார். நாதமுனிகளிடத்திலே ஒரு பெரிய கலை, அவர் அறிந்திருக்கிற ஒரு பெரிய கலை ஒன்று அவர் மட்டுமே அறிந்திருப்பதாக இருந்தது. கொஞ்சம் கவனமாக கேளுங்க, ரொம்ப ஆச்சரியமான கதை சரித்திரம். யோக ரகசியம்னு பேர். யோக ரகசியம்னு சொன்னால் அது மிகச்சிறந்த கலைங்கிறார். அது என்னங்கிறத உங்களுக்கு சொல்றேன். இறை அனுபவத்தை இங்கிருந்தபடியே செய்வதற்கு உறுப்பான ஒரு கலை. வைகுண்டம் வரைக்கும் போகணுங்கிறது கூட இல்லை, இங்கேயே கண்ண மூடிக்கொண்டு ஒரு பத்மாசனத்திலே அமர்ந்தார்கள்னு சொன்னால் பகவானை நேருக்கு நேராக வரவழைத்து அவனோட வார்த்தையாடலாம் படியான ஒரு கலை. அது நாதமுனிகளுக்கு வசப்பட்டிருந்தது. நாதமுனிகள் என்ன பண்ணார்? உய்யக்கொண்டார கூப்பிட்டார். அந்த கலையை ஒரு சீடனுக்கு ஆச்சாரியன் அனுகிரகிப்பதுன்னு கொண்டால், அனுகிரகிச்சுட்டு அவர் கிளம்பிடணுங்கிறது தான் கிரமம். அதை கொடுத்தாச்சுன்னா அவர் நாள் பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். உய்யக்கொண்டார கூப்பிட்டார். நீர் தான் இருக்கிற சீடர்களுக்குள்ளே பிரதானராக இருக்கிறீர். ஸ்ரீ புண்டரீகாட்சர்னு அவருக்கு திருநாமம். உய்யக்கொண்டார்னு தமிழிலே சொல்லுகிறோம். அவரை அழைத்து அந்த யோக ரகசியத்தை உமக்கு சொல்லித்தரலாம்னு நினைக்கிறேன், கற்றுக்கொள்கிறீரான்னு கேட்டிருக்கார் ஆச்சாரியர். அவர் என்ன தெரியுமா பதில் சொல்லிட்டார்? பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோன்னு கேட்டார். ஆச்சாரியத்துல கேட்டிருக்கார், சுவாமி நீர் சொல்லித்தரேன்னு ஆசையாக சொல்லுகிறீர், ஆனா அடியேன் ஒரு சந்தேகத்தை உங்க இடத்துல கேட்டுடுறேன். பிணம் கிடக்க மனம் புணர்வாருண்டோ? ஒருத்தர் போயிட்டாரு பக்கத்திலே வச்சு கல்யாணத்தை யாராவது நடத்துவாளா? செய்ய மாட்டா. அதுக்கு என்ன சம்பந்தம்? அவர் யோக ரகசியத்தை சொல்லித்தரேன்னு சொன்னா இவர் ஏன் இப்படி பேச வேண்டும்னால், இவர் சொல்றார், இந்த உடம்போட பகவானை அனுபவித்திடுகைங்கிறது இருக்கு பாருங்கோ, அது பிணம் கிடக்க மனம் புணருகைங்கிறார் அவர். இந்த உடம்பை விட்டுட்டுத்தான் ஆத்மா வைகுண்டத்திற்கு போய் பகவானை அனுபவிக்க வேண்டுமே தவிர, இந்த சரீரம் என்ன இருந்தாலும் தாழ்ந்ததுதான். இதை வைத்து கொண்டு இறை அனுபவம் செய்வதுங்கிறது இருக்கே, என் மனம் உடன்பட மாட்டேன் என்கிறது. தேவரீர் அனுகிரகத்தாலே இந்த உடல் விழுந்த பிற்பாடு இந்த ஆத்மா அது புறப்பட்டு வைகுண்டத்திற்கு போகும் இல்லையோ, அந்த நாள் வைகுண்டத்திற்கு போய் நான் பகவானை அனுபவித்துக் கொள்ளுகிறேன். அதனால இந்த யோக ரகசியம் நமக்கு அத்தனை தூரத்துக்கு ஸ்லாகியமாகப்படவில்லைன்னு சொல்லிட்டார். உடனே அவர் நாதமுனிகள் என்ன பண்ணார்? கூரகுலோத்தம் அவருடைய அருமை சீடர் ஒருவர் இருந்தார். அந்த சீடரை அவர் அழைத்தார். அவரிடத்திலே உபதேசத்தை பண்ணிவிட்டு, நீர் நம்முடைய பெயரன் வரும்போது இதை நிச்சயமாக அவருக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னு குருகை காவலப்பன்கிற ஒரு சீடர், அந்த சீடருக்கு உபதேசித்து விட்டார்.
அவரும் காத்துன்னு இருக்கார். சரி, என்னைக்காவது ஒரு நாள் நாதமுனிகளுடைய திருப்பேரனார் வருவர். அவர் வந்தார்னு சொன்னால் அவருக்கு இந்த யோக ரகசியத்தை நாம் சொல்லி வைக்க வேண்டியது, இது குருவினுடைய கட்டளை. காத்திருக்கிறார். ஆள வந்தார். அவர் திருவவதரித்து மகாபாஷ்ய பட்டருங்கிற பெரியவரிடத்திலே முதலிலே கல்விகளெல்லாம் பயின்றார். கல்வி கேள்விகளிலே சிறந்தவராக விளங்கினார். மகாபாஷ்ய பட்டரிடத்திலே முதலிலே வாசித்தார். பிற்பாடு மணக்கால் நம்பிகளாலே திருத்தப் பெற்று அவராலே அவர் திருந்தியவராய் சம்பிரதாயத்திற்கு வந்து சேர்ந்தார். ஏன்னா கொஞ்ச காலம் ராஜாவா கூட இருந்திருக்கார். ஆள வந்தார். ராணி பார்த்து என்னை ஆள வந்தீரோன்னு கேட்டதுனால தான் அவருக்கு ஆள வந்தார்னே பேரு. அவர் ஏன் ராஜாவானாருங்கிற கதையை இன்னொரு நாள் சொல்றேன். ஆனா ராஜாவா இருந்தவர் மணக்கால் நம்பிகள் எப்படி திருத்தினாருங்கிறத மட்டும் சொல்றேன். நான் முன்னையே ஒரு விஷயம் சொன்னேன். பெயரன் பிறப்பதற்கு முன்னதாகவே அதை கணித்தவர் நாதமுனிகள். எனக்கு ஒரு பேரன் பிறப்பா, எங்கோ வடமதுரையில் இருக்கார் நாதமுனிகள், அப்பவே இங்க கடுதாசி போட்டுட்டார், எனக்கு ஒரு பெயரன் பிறப்பான், அவனுக்கு சம்பிரதாய விஷயங்களை சொல்லி வைக்க வேண்டியது, அவனா இருப்பேனோ இல்லையோ அதெல்லாம் விசாரம் பண்ணாதீங்கோ, நீங்கள் சொல்லி வையுங்கோள்னு சொல்லிட்டார். இது நடுவுல ஆள வந்தார், ராஜாவா போயிட்டார். யாரும் கிட்ட போய் பார்க்கறதுன்னு கொடுத்து கூட முடியல அவரை, இந்த மணக்கால் நம்பிகள். ஏன்னா நாதமுனிகள் உய்யக்கொண்டாருக்கு சொல்லி வைத்தார். உய்யக்கொண்டார் அவர் சீடரான ஸ்ரீ ராமமிஸ்ரருங்கிற மணக்கால் நம்பிகளுக்கு சொல்லி வைத்தார். மணக்கால் நம்பிகள் புரிஞ்சுனுட்டார், நாம தான் எப்படியாவது யாமுனாச்சாரியரை ஆள வந்தாரை ராஜாவாக இருக்கிற நிலைமையிலிருந்து கீழே இறக்கி சம்பிரதாயத்துக்கு ராஜாவாக ஆக்க வேண்டும் தீர்மானிச்சுட்டார். சில முறை அரசனை பார்ப்பதற்கு முயற்சிகளையும் எடுத்தார். கிட்டையே போக முடியல, அப்பாயின்மெண்ட் கிடைக்கவே இல்லை. அவர் என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணார். நேர மடப்பள்ளி சமையலறைக்கு போனார். அரண்மனை சமையலறைக்கு புறப்பட்டு உங்கள் அரசர் விரும்பி உண்ணும் உணவு எதுன்னு கேட்டார். அவ சொன்னா, கீரை வகைகளிலே வளைக்கீரைங்கிறது ரொம்ப அவருக்கு பிடித்தமானது, அதை நீங்கள் கொண்டு வந்து தர வேண்டியது அப்படின்னுட்டார். தினந்தோறும் அதை நான் கொண்டு வந்து தருகிறேன், எனக்கு காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னுட்டார் அவர். தினந்தோறும் சிரமம் பாராமல் முக்கோலேந்திய முனிவரான ஸ்ரீராமமிஸ்ரர் மணக்கால் நம்பிகள். இதுல ஒரு வேடிக்கை இருக்கு. நான் சொல்றச்சே மணக்கால் நம்பிகளை முக்கோல் ஏந்தியவர், ஒரு ஸ்ரீவைஷ்ணவ சந்நியாசி அப்படின்னு சொன்னேன். அவர் சந்நியாசிங்கிறதுக்கு அவர் வாழ்க்கை குறிப்புகள்ல இருந்து ஒரு குறிப்பும் நமக்கு கிடைக்கல, எந்த குறிப்பும் இல்லைன்னா அவர் சன்னியாசின்னு எப்படி சொன்னீர்னால், இன்றைக்கும் மணக்கால்ங்கிற க்ஷேத்திரத்திலே அவர் அவதரித்த ஊரிலே அவருக்கென்று அமைக்கப்பட்டிருக்கிற கோயில் இருக்கிறதே, அந்த கோயிலிலே அவர் எங்கனம் சேவை சாதிக்கிறார், தரிசனம் தருகிறார்னால் முக்கோல் ஏந்திய முனிவராகத்தான் தரிசனம் தருகிறார். அதை கொண்டு நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவர் சன்னியாசியாக வாழ்ந்தவர் போலும் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ராஜாவுக்கு கீரை ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. அது என்ன கீரை? வளைக்கீரை. அதை தினந்தோறும் வாங்கி கொண்டு போய் கிரமமாக கொடுத்து கொண்டு வருகிறார். அரசனும் சாப்பிடச்சே ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிடுறார் யாமுனாச்சாரியர். இவர் பார்த்தார், கொடுத்துட்டே இருக்கும், ராஜா சாப்பிட்டுட்டே இருக்கார். ஆனா ராஜாவோட சந்திப்புங்கிறது நிகழவே இல்லை. ஒரு 4 நாள் போகாதிருப்போம் அப்படின்னு போகாமல் விட்டுட்டார். 4 நாளா கீரையே வரல, அரசருக்கு கீரை பரிமாறப்படவில்லை. அவர் மெதுவா கேட்டார், தினந்தோறும் கொஞ்சமா அந்த கீரை சாதிப்பீர்களே, பரிமாறுவீர்களே, ஏன் காணோம்? அதுக்கு அவ பதில் சொன்னா, யாரோ ஒரு கிழவர், தொண்டு கிழவர், கையில முக்கோல் ஏந்திய ஜீயர் சுவாமி போலும், அது நம்ம ஒரு கட்டு கீரையை கொண்டு வந்துட்டு அதுவே பணியாக கொடுத்து விட்டு போயிட்டு இருக்கார். எதையும் எதிர்பார்த்து கூட நிற்பது கிடையாது. ஆள வந்தார், யோசனை பண்ணார், இந்த நாள்ல எதையும் எதிர்பார்க்காமல் இப்படி செய்கிறவர் ஆரேனும் இருக்கிறாரா? அவர் இன்னொரு முறை வந்தாராகில் நம்மிடத்திலே அழைத்து வர வேண்டியது. இப்ப அப்பாயின்மெண்ட் கிடைச்சு கொடுத்து பாருங்க. ராஜா சொல்லிட்டார். அவர் 4 நாள் கழிச்சு திரும்ப வந்தார். உம்மை ராஜா பார்க்கணும்னு சொல்றார், அதுக்குத்தான் 4 நாள் லீவு போட்டேன். அவர் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்தேன்னா பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லாத இருந்தது. 4 நாள் லீவு போட்டேன். உடனே கேட்டாரோ இல்லையோ, இப்ப நீங்களே தினந்தோறும் வரவாள் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் வந்தீர்களான்னு கேட்க மாட்டேன். ஒரு 4 நாள் வரல, அப்புறம் வந்தீங்களா? வாங்கோ 4 நாள் காணுமேன்னு பார்த்தேன் சொல்றேன்னா சொல்லலையா? தினந்தோறும் வரைச்சே நான் சொல்லவே போறது கிடையாது. 4 நாள் வரல, அதுக்கப்புறம் வந்தா என் கண்ணில் பட்டு பக்கத்துல பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சு கொடுத்தோம்னா அப்ப கண்டிப்பா கேட்பேன், எங்க 4 நாளா காணும் அப்படின்னு கேட்க போறேன். அதை போல அவரும் கேட்டிருக்கார். வந்தா அழைச்சுன்னு வாங்குன்னு சொல்லிட்டார். மணக்கால் நம்பி யாமுனாச்சாரியரிடத்திலே கொண்டு நிறுத்தப்பட்டார். அப்பத்தான் அந்த கீரைக்கு தூதுவளை கீரைன்னு பேர் வந்துதான். இவர் தூது போயிட்டே இருந்தார் இல்லையோ, அவர் அழைச்சிட்டு வரணும்னு தூது போயிட்டே இருந்தார். போய் அப்புறம் பார்த்துட்டு சொல்றார், உங்க தாத்தா ஒரு செல்வத்தை நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார், அதை கொடுப்பதற்குத்தான் நாம் வந்தோம். ஏன்னா அவர் கேட்டார், எதையும் எதிர்பார்க்காம கீரை கொடுத்துட்டே இருக்கிறே, உமக்கு என்ன வேண்டும் சொல்லும், நான் தருகிறோம்னா. ஐயோ அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம், உன் சொத்து எங்கிட்ட இருக்கு, அதை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். ஆள வந்தார், சொன்னார், அந்த சொத்து எதுவாக வேணும் ஆகுக, நீரே வைத்துக் கொள்ளும், சந்தோஷமாக இரும்.
பார்க்கத்தான் பாருமே முதல்ல. சரி, அந்த சொத்து ஒரு வார்த்தை பேசி இருக்கிறது. என்னது சொத்து பேசுகிறதா? என்ன பேசியிருக்கு? கீதையினுடைய சரம ஸ்லோகம் 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம். அதனுடைய பொருளை எடுத்து சொன்னார் ஆளவந்தார். கேட்ட உடனே அத்தனை பிடிச்சு போச்சு. அதாவது ஸ்ரீராம மிஸ்ரர் மணக்கால் நம்பிகள் எடுத்து சொன்னார், ஆளவந்தாருக்கு அவ்வளவு பிடிச்சு போச்சு. இதுவே இவ்வளவு நன்னா இருக்கே, இதை சொன்னவன் எவ்வளவு நன்னா இருப்பான்னு கேட்டார். அதுதான் சொத்து, காட்டுகிறேன் வா அப்படின்னு அழைத்து கொண்டு போனார். திருவரங்கத்திலே ஸ்ரீரங்கநாதனை தரிசிப்பித்தார். கரியவாகி புடபரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ பெரியவாய கண்களோடே கிடப்பவனான பகவான், கண்டவர்களை எல்லாம் மோகிப்பவனான பகவான், அமோகன ரங்கன்னு அவனுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையோ, அந்த ரங்கநாத பெருமாளை சேவை பண்ணி வைத்தார். அங்கேயே நெடுஞ்சான் கிடையாக கீழே விழுந்தவர் தான். இனிமே ராஜாவாகவெல்லாம் இருக்க போவது கிடையாது. இங்கே தொண்டுகளை செய்து கொண்டு எப்போதும் பெருமானை மகிழ்வித்து மகிழ்பவனாகத்தான் இருக்க நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு அப்போதே முடிவெடுத்து விட்டார். அந்த ஆளவந்தார் தம்முடைய பாட்டனாரிடத்திலே ரொம்ப ஆச்சரியமான பக்தியை உடையவர். இவருக்கு மணக்கால் நம்பிகள் கிடைச்சுட்டார். ஆனா குறுகை காவலப்பனிடத்துல இன்னும் யோக ரகசியம் இன்னும் வாங்கிக்கல. அந்த ஒரு கிளைக்கதை ஒன்று இருக்கோ இல்லையோ, நேருக்கு நேர் பகவானை அனுபவிப்பதற்கு உரிய ஒரு கலை. அந்த கலை குறுகை காவலப்பன்கிற ஒருத்தருக்கு தரப்பட்டிருக்கிறது, சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. யாமுனாச்சாரியருக்கு அதை வாங்கிக்கணும்னா அவர்கிட்ட போய்த்தான் ஆகணும். ஒரு நாள் அவரிடத்துல போனார். இது ரொம்ப அழகான சரித்திரம். ஒரு நாள் குறுகை காவலப்பனை பார்க்க வேண்டும், சேவிக்க வேண்டும்னுட்டு ஆளவந்தார் அவர் இருப்பிடம் சென்றார். அவர் இருக்கிற இடத்துக்கு போனார் பாருங்க. இவர் குறுகை காவலப்பன் நான் உட்கார்ந்திருக்கா போல எதிர்த்த பக்கம் பார்த்து கொண்டு அமர்ந்திருக்கிறார். பின்பக்கத்திலிருந்து ஆளவந்தார் வந்து கொண்டிருக்கிறார். இவர் இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கிறவர் திரும்பி யார் வரான்னு தெரியல. ஏன்னா காலடி வைப்பு கூட ரொம்ப ஜாகிரதையா வச்சுட்டு அவர் வரார். சத்தம் கூட கேட்காது. இவர் இப்படி நிமிர்ந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையோ, பின்னாடி பார்க்கவே இல்லை. நாதமுனிகளுடைய குலத்துக்கு சொட்டை குலம், சிரேஷ்டமான குலம்னு பேரு. அவர் கேட்கிறார், அந்த குலத்திலிருந்து யாரேனும் வந்திருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்டார். தூக்கி வாரி போட்டது யாமுனாச்சாரியருக்கு. நான் வந்திருக்கேன்னு குரல் கொடுக்கல, அடியேன்னு சொல்லல, அடியேன் யாமுனாச்சாரியன்னு என் பேரை சொல்லல, என்னுடைய அடி வைப்பு கூட காதல விழாத அளவுக்கு சத்தமில்லாத மெதுவாத்தான் வந்திருக்கேன். முக்கியமா அவரும் திரும்பியே பார்க்கல, எதிர்க்க கண்ணாடி இல்லை, பக்கத்துல வந்து சொல்றவா இல்லை. சரியா கேட்டுட்டார். நாதமுனிகள் திருவம்சத்திலேருந்து யாராவது வந்திருக்கீளோன்னு கேட்டுட்டார். பக்கத்துல வந்தார், ஆள வந்தார். அடியேன் யாமுனாச்சாரியன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிச்சீர்னு கேட்டார் மெதுவா. என்ன அழகா பதில் சொல்லியிருக்கார் பாருங்க. அவர் குறுகை காவலப்பன் சொல்றார், உங்க தாத்தா எனக்கு யோக ரகசியம் சொல்லி கொடுத்திருக்காரே, அந்த யோக ரகசியத்தை நான் அபியசிக்கும் போது, அதுல ஈடுபட்டிருக்கும் போது சாட்சாத்து பெருமாளே வந்து என் முன்னே அமர்ந்து கொண்டு அவன் என்னை அனுபவிப்பதும் நான் அவனை அனுபவிப்பதுமாக அந்த அனுபவம் நிகழும். அந்த அனுபவம் நடக்கிற வேளையிலே பிராட்டி பக்கத்திலே வந்து, தாயார் ஸ்ரீ மகாலட்சுமி அவள் பக்கத்துல வந்து பகவான் இப்படி இப்படி அழைத்தாளாகில் பெருமான் என்ன தெரியுமா பண்ணுவார்? என்னை பார்த்துண்டே அப்புறம் வரேன் நீ போ அப்படின்னு தள்ளிடுவார். ஏன்னா என்னோடு இந்த அனுபவம் அவனுக்கு அத்தனை பிடித்தது. இந்த யோக ரகசியத்துக்கு அத்தனை வசப்பட்டவன் பெருமாள். தாயாரே வந்து கூப்பிட்டா கூட அப்புறம் பேசலாம் தள்ளி போன்னு சொல்ற பெருமாள் முதன்முறையாக இன்றைக்குத்தான் என்னுடைய தோளை அழுத்தி அழுத்தி பின்னாடி எட்டி பார்த்தான். என்ன வார்த்தை சொல்லியிருக்கார் பாருங்க. இன்னைக்கு அவன் செஞ்ச வேலை என்னன்னா, என் தோளை அழுத்தி அழுத்தி என் தலையை அப்படி சாச்சு பின்னாடி யாரோ இருக்கான்னு அப்படி எட்டி எட்டி பாப்பாடு இல்லையோ, அந்த மாதிரி எட்டி எட்டி பார்த்தான். நான் யோசனை பண்ணி பார்த்தேன், ஸ்ரீ மகாலட்சுமி அவனுடைய மனைவியாக, பட்ட மகிழ்ச்சியாக, திவ்ய மகிழ்ச்சியாக இருப்பவள், அவளே வந்து கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காத தெய்வம் இன்னைக்கு என்னுடைய தோளையின் தலையையும் அழுத்தி கொண்டு பின்னே வருகிற ஒருவரை எட்டி பார்க்கிறான்னு சொன்னால் சத்தியமாக நாதமுனிகளை சேர்ந்தவராகத்தான் யாரேனும் இருக்க வேண்டும். வேற யாரையும் அங்கனம் அவன் பார்ப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். ஆளவந்தாருக்கு பெரிய ஆச்சரியம். ஐயோ, நம்ம தாத்தா எத்தனை பெரியவர் நாதமுனிகள், அவருடைய சம்பந்தம் பெற்றவராக நாம் இருக்கிறோமே அப்படின்னு புலகாங்கிதம் அடைந்தார். சரி, யோக ரகசியம் உம்மிடத்திலே கற்க வேண்டும், என்றைக்கு வரலாம்னு கேட்டார். அவர் என்ன பண்ணார்? ஒரு ஓலைச்சுவடியில எழுதி கொடுத்துட்டார். ஒரு நாள் எழுதி கொடுத்துட்டோ, இந்த நாள் அவசியமாக வந்துவிடும், ஏன்னா அன்றைக்குத்தான் நான் புறப்பட்டு போவதாக தீர்மானித்திருக்கிறேன். உமக்கு சொல்லி வச்சேன்னா நான் கிளம்பிடுவேன். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, நீர் வரலேன்னாலும் அன்னைக்கு நான் கிளம்பிடுவேன், ஜாகிரதையாக இருக்கணும், அந்த தேதிக்கு வந்து சேரும்னு கையில கொடுத்துட்டார். இவர் நேர ஸ்ரீரங்கத்துக்கு போனார். ஸ்ரீரங்கத்துக்கு போனா அரையர் சேவை ரொம்ப ஆச்சரியமா நடந்துட்டு இருக்கு. அரையர் சேவை நடந்து கொண்டிருக்கும் போது கெடுமிடராயவெல்லாம் கேசவாவென்ன நாளும் கொடுவினை செய்யும் கூத்தின் தமர்களும் குறுகவில்லால் விடமுடையரவில் வெள்ளை விரும்பினான் சுரும்பலத்தும் தடமுட வரையில் அனந்த புறநகர் புகுதும் இன்னேன்னு பாசுரம். ஆழ்வார் என்ன சொல்றார்? நீங்கள்லாம் இன்னைக்கே திருவனந்தபுரம் போங்கோங்கிறார்.
இப்போ நான் சொன்னேன், யாராவது எழுந்தீங்களன்னு. உடனே ஒருத்தர் எழுந்தார். என்னன்னு கேட்டேன். போன்னு சொன்னீங்களே, போனோம். எங்க அனந்தபுரத்துக்கானா? இப்போ ஆற்றுக்கு தான் போறேன்னு அவர். ஆற்றுக்கு எழுந்து போகிறதுக்குலாம் இப்போ போக வேண்டாம், நானே விட்டுடுவேன், இன்னும் 1/2 மணி காலத்தில் உங்களை விட்டுடுவேன், கவலைப்பட வேண்டாம், உட்காருங்க விடுவேன். அதே திருவனந்தபுரம்னா, ஐயோ பாட்டை இவ்வளோ நன்னா கேட்டுட்டு உடனே கிளம்பி போறேன்னு சொல்றாரு, போய் சேவிச்சுட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பலாம். இந்த ஆள வந்தார் என்ன பண்ணார், அரையர் சுவாமி பாடுறச்சே கேட்டு இருந்தார் இல்லையோ, அரையர் தாளத்தை தட்டி கொண்டே இசை எழுப்பிக் கொண்டே இவர் பக்கத்திலே வந்து புகுதும் இன்றேன்னு ஒரு 3 தடவை சொன்னார். ஆள வந்தார் என்ன நினைச்சுட்டார், இது பகவானுடைய கட்டளை போல் இருக்கு, நம்மள திருவனந்தபுரம் போன்னு சொல்லிட்டு இருக்கார், நாம் அங்க போயிடுவோம்னு அங்க போயிட்டார். அங்க போய் திருவனந்தபுர பெருமாளை நன்னா சேவிச்சுட்டு இருக்கார். 3 வாசல், ரொம்ப ஆச்சரியமா பகவானை சேவிக்கலாம். முக நாபி பத்மங்களுக்கென்று 3 வாசல்களை வைத்துக் கொண்டிருக்கிறான் பகவான். அந்த இடத்துல முகவாசல், அவனுடைய திருமகமண்டலத்துக்கு எதிர இருக்கிற வாசல், அது யாருக்காகன்னா அனந்த கருட விஸ்வக்சேன சுதர்சன பாஞ்சஜன்யாதிகள் வைகுண்டத்தில் இருக்கிற அந்த நித்தியர்கள்லாம் இருக்கா பாருங்க, அந்த நித்திய முக்தர்கள்லாம் வந்து தொழுவார்கள், அவர்களுக்கு ஒரு வாசல். அதற்கடுத்தது பிரம்மா, அவனுக்கு பெருமானை பார்த்தாலே எந்த இடம் ரொம்ப பிடித்தமான இடம்னா தன்னுடைய பிறந்தகமாயிருக்கிற பெருமானுடைய கொப்பூழ் நாபிக்கமலம் இருக்கு பாருங்க, அது பேர்ல தான் அவனுக்கு ஒரு பார்வை. பெருமாள் பார்த்தார், உனக்குன்னு ஒரு வாசல் வச்சிருக்கேன், நீ கவலையப்படாதே, நீ மற்ற தேவதைகளையும் அழைத்து கொண்டு, சிவனையன் இந்திரன் இவர் முதல் அனைத்தோர் அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு வந்து இந்த வாசல் வழியாக புகுந்து நீ பூஜைகளை செய்வாய் அப்படின்னு விட்டார். நமக்கெல்லாம் என்ன கொடுத்தாருன்னா திருவடிகளை காட்டி கொடுத்துட்டார். நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு ஏற்ற இடம் இதுதான், இந்த திருவடிகளை பிடித்து கொண்டு நீங்கள் கைங்கரியம் பண்ண பாருங்கோள். அப்ப நித்திய சூரிகள் நித்திய முக்தர்களுக்கு ஒரு வாசலை கொடுத்தார், பிரம்மாதி தேவர்களுக்கு ஒரு வாசலை கொடுத்தார், நமக்கு ஒரு வாசலை கொடுத்தார். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம் திருவனந்தபுரம் மாநகர். யார்தான் அந்த க்ஷேத்திரத்தை விரும்ப மாட்டா? அங்க போனவர் அங்கேயே லயித்திருந்தார், ஆள வந்தார், கொஞ்ச காலம் அங்கேயே வசிச்சுட்டார். ஒரு நாள் திடீர்னு ஞாபகம் வந்தது, ஐயோ குருகை காவலப்பன் நம்மை வர சொன்னாரே, என்னைக்கு வர சொல்லியிருக்கார் பார்க்கலாம் அப்படின்னு தேடி பிடித்து அந்த ஓலைச்சுவடியை பார்க்கிறார். அந்த ஓலையை பார்த்தால் அவர் பார்க்கிற நாள் தான் அவர் அழைத்த நாளாக இருந்தது. இன்னைக்கு தான் போயிருந்திருக்கணும். உடனே அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, ஒரு புஷ்பக விமானம் பெற்றிலோமேன்னார். ஒரு விமானம் இருந்திருந்தா போயிருக்க மாட்டேனான்னு கேட்டிருக்கார். இன்னைக்கு இருந்ததுன்னா 4 வாட்டி போயிட்டு வந்துடலாம், ஒன்றும் பெரிய கட்டமான விஷயமே கிடையாது. ஆனா அப்பப்போ ரத்து பண்ணிடுறாங்கிறா, அது ஜாக்கிரதையா பார்த்துக்க வேண்டியிருக்கு, இல்லைன்னா போயிட்டு வந்துடலாம். அப்ப அவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, ஒரு புஷ்பக விமானம் இருந்தா போயிட்டு வந்திருப்பேன். அதனால என்னாச்சு, குறுக காவலப்ப நம்ம தான் முதலே சொல்லிட்டாரு, நான் யாருக்காக காத்துலாம் இருக்க மாட்டேன், நீர் வந்தீராகில் உமக்கு சொல்லி வைத்து விட்டு நான் கிளம்பி விடுவேன். இவர் வரல, அவர் கிளம்பிட்டார். அந்த யோக ரகசியம்ங்கிற கலையே இல்லாமற் போயிட்டுங்கிறார் உலகத்துல. அதுக்கப்புறம் அது நடையாடவே இல்லை. அதுவும் நன்மைக்குத்தான்னு சொல்லி வச்சிருக்கா, அது வேற விஷயம், அது இருக்கட்டும். ஆனா அந்த ரகசியம்ங்கிறது இப்போது அதை அறிந்தவர்னு ஒருத்தரையும் நம்மாலே காட்ட முடியாதுங்கிறது தான் உண்மை. அந்த ஆள வந்தார், தாத்தாவினுடைய அருமை பெருமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தார். எத்தனை சிறந்தவரை நாம் நமக்கு தாத்தாவாக பெற்றிருக்கிறோம் அப்படின்னு மனமகிழ்ச்சி அடைந்தார். ஸ்தோத்திர ரத்னம்னு பாடியிருக்கார். ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு சொல்லுவார்கள். மொத்தம் 65 ஸ்லோகங்கள். அதுல ஏன் 65 ஸ்லோகங்கள் தெரியுமா? அதுக்கு கூட ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே ரகசியத்ரயத்துக்கு அதிக ஏற்றம். திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்னு சொல்லுவார்கள். 8 எழுத்து மாமந்திரம், அது ஒன்று. துவயம், தாயாரை பத்தியும் பெருமாளை பத்தியும் 2 வரிகளாக அமைந்திருக்கிற மந்திரம், அதற்கு துவயம்னு பேரு. அதுக்கு மேல சரமஸ்லோகம், பகவத்கீதை 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகம், சர்வதர்மான பரித்யஜ்யங்கிற ஸ்லோகம். இப்ப 65 ஸ்லோகங்கள் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல இருக்குன்னு சொன்னீர். இப்ப இந்த 3 விஷயங்களை சொல்றீர், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கு. என்ன சம்பந்தம்னா, முதல்ல சொன்ன மந்திரத்துல 8 எழுத்து இருக்கா, 8 எழுத்து மாமந்திரம் திருமந்திரம் 8 இருக்கு. துவய மகாமந்திரத்துல 25 அக்ஷரங்கள், 25 எழுத்துகள். 25 8 கூட்டிக்கோங்க, எத்தனை வரும்? 33. அதுக்கு மேல இருக்கிறது பகவத்கீதை ஸ்லோகம் 32 எழுத்துகள். அப்ப 33ஓட 32 கூட்டினோம்னு சொன்னால் மொத்தம் 65. ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல எதற்காக 65 ஸ்லோகங்கள்னா, இந்த 3 மந்திரங்களையும் விவரிப்பதற்காகவே பிறந்த நூல் அது அப்படின்னு சொல்ல வேண்டும். உலகத்திலே ஸ்தோத்திர நூல்கள் நிறைய இருக்கு. இன்னைக்கு துதி நூல்கள்னு எடுத்துக்கொண்டால் கணக்கில்லாதவை இன்றைய தினம் உண்டு. ஆனா இந்த நூல்களுக்கெல்லாம் ஒரு தோற்றுவாயாக இருக்கிற பெருமை எந்த நூலுக்கு உண்டுனால் ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்குத்தான் உண்டு. அத்தனை பெருமை. காஞ்சி மகாவித்வான் பிரதிபாத பயங்கரம் சுவாமி தானே எழுதிய தன் சரிதையில ஒரு இடத்துல காட்டுறார். புரி ஜெகநாத க்ஷேத்திரம், ஸ்ரீ புருஷோத்தம க்ஷேத்திரம்னு அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். நீளாச்சல நிவாசாய நித்யாய பரமாத்மனே சுபத்ரா பிராணநாதாய ஜெகநாதாய மங்களம்னு சொல்லுவார்கள். அந்த புரி ஜெகநாத க்ஷேத்திரத்திலே காஞ்சிபுரத்துல இன்னொரு பெரியவர் இருந்தார்.
காஞ்சி மகாவித்வான் பிரதிவாதி பயங்கரம் காதி ஜெகத்குரு அனந்தாச்சாரிய சுவாமின்னு அவருக்கு பேரு. அவர் செய்தா போல வைணவ தர்ம பிரச்சாரம் வேற யாரும் செய்ததில்லைன்னு உறுதிப்பட சொல்லலாம். இங்க தென்னாட்டிலிருந்து வடநாட்டில் நேபாளம் வரைக்கும் நடந்து வைணவத்தை பரப்பிய மகான். அடியன் அடிக்கடி காஞ்சி மகாவித்வான் அனங்கராச்சாரிய சுவாமின்னு சொல்றேனே, அந்த சுவாமிக்கே ஆச்சாரியனாக குருவாக அமைந்திருந்தவர் அப்பெரியவர். அவர் வடதேசங்கள்ல ரொம்ப பிரச்சாரம் பண்ணினார். ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தை அத்தனை பேருக்கும் சொல்லி வைத்தார். அவர் அந்த புரி கஷேத்திரத்திலே ஒரு இடத்துல தங்கி இருக்காராம். தங்கி இருக்கிற இடத்துல பெரிய ஹாலு, சுமாரா ஒரு 1000-1500 பேர் உட்காரும் அளவிற்கு ஒரு பெரிய கூடம்னு வச்சுக்கோங்க. கோயில் மாதிரி ஒரு இடம், ஒரு பெரிய மண்டபம். அந்த இடத்துல ஒரு பெரிய சபை நடக்கிறது. அந்த சபையிலே நடுநாயகமாக அந்த அனந்தாச்சாரிய சுவாமி வீத்திருக்கிறார். அந்த சபைக்கு வாசல்ல காவலாளிகள் 2 பேர் நிப்பாளாம். எதற்கு காவலாளிகள் அப்படின்னா, உள்ள யார் வேணும்னா வரலாம்ப்பா, தடுக்க மாட்டோம். ஆனா வரவாளுக்கு கண்டிப்பா ஆளவந்தார் ஸ்தோத்திரம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் கட்டுப்பாடு, நிபந்தனை இதுதான். அப்ப யார் வந்தாலும் அந்த 2 பேர் 2 ஸ்லோகங்களை கேட்பாளாம், மாத்தி மாத்தி கேட்பாளாம். சொல்ல தெரிஞ்சதுனாத்தான் உள்ளேயே விடுவாங்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நம்மவர்களுக்கு அந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரம்ங்கிறது அத்தனை முக்கியமான ஸ்தோத்திரம். பெரியவர்களுடைய வழக்கம் என்னன்னா, அந்த ஆளவந்தார் ஸ்தோத்திரத்தையும் ராமானுஜர் அருளி செய்திருக்கிற கத்தியத்ரயத்தையும் திருவண்காப்பு இட்டுக்கொள்ளும் சமயத்திலே அதை அனுசந்திப்பர்கள். அதை கிரமமா சொல்லிடுவா. ஸ்தோத்திர ரத்னம் இல்லாத ஒரு நாள் பொழுது கூட அவர்களுடைய தினச்சரியை, டெய்லி ரொட்டீன் இருக்கு பாருங்க, அது நடக்காது. அந்த ஸ்தோத்திர ரத்னத்தை ஆளவந்தார் பாடியிருக்கார். அவர் வச்ச பேரு ஸ்தோத்திர ரத்னமானா அதுக்கு ஆளவந்தார் ஸ்தோத்திரம்னு பேரு. ஆனா ஸ்தோத்திர ரத்னம்னு பாருங்க, மந்திரங்களிலே துவய மந்திரத்துக்கு மந்திர ரத்னம்னு பேரு. புராணங்களிலே ஸ்ரீவிஷ்ணு புராணத்துக்கு புராண ரத்னம்னு பேரு. ஸ்தோத்திரங்களிலே ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துக்கு ஸ்தோத்திர ரத்னம்னு பேரு. அதுல பகவானைத்தான் கொண்டாட போறேன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். ஆனா ஆரம்பமே எப்படி தெரியுமா பாடினார்? நமஹா அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராகிய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேன்னு ஆரம்பிச்சார். தாத்தாவை வணங்குகிறேன் அப்படித்தான் ஆரம்பிச்சார். அடுத்த ஸ்லோகமும் தாத்தாக்காக பாடினார். அதற்கடுத்த ஸ்லோகமும் தாத்தாக்காக பாடினார். பகவான் பார்த்துட்டே இருந்தான். என்ன பாட போறதாத்தான்னு நீர் சொல்லிட்டே வந்தீர். சொல்லிட்டு வந்தேன். இப்ப 3 ஸ்லோகம் எங்க தாத்தாக்குன்னு சமர்ப்பிச்சிருக்கேனே, அதுலயே நடுவுல ஒரு ஸ்லோகத்தை நீ உற்று கவனித்தாயான்னு கேட்டார். என்ன சொல்லியிருக்கீர்னு கேட்டார் பெருமாள். அத்திர பரத்திர சாபி நித்தியம் யதீய சரணவு சரணம் மதீயம்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்னால், இங்க என்னுடைய தாத்தா தான் எனக்கு எல்லாம், நாதமுனிகள் தான் எனக்கு எல்லாம். அவர் காட்டிலும் பெரியவர் இன்னொருத்தர் கிடையாது. அந்த நாதமுனிகளுக்கு எதனாலே அத்தனை பெருமை அது தெரிஞ்சுக்க வேண்டாமா? இவர் நம்ம இவருக்கு தாத்தாங்கிறதுக்காக கொண்டாடிட்டு இருக்கார் அப்படின்னு நினைச்சுட்டு விடக்கூடாது. நாதமுனிகளை போலே ஒரு தீவிரமான போராளி ஒன்றை அடைய வேண்டும்னு சொன்னால் அதற்காக எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தவர். நியாயமான வழியிலே எந்த எல்லைக்கும் செல்ல துணிந்தவர்னு ஒருவரை நம்மாலே சுட்டி காட்டிட முடியும்னு சொன்னால் நிச்சயமாக அப்பெருமைக்கு உரியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள் மட்டுமே. எங்கனங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்றேன். காட்டுமன்னார்குடி வீரநாராயணபுரத்திலே அங்குரையும் பெருமான் மன்னனாருக்கு தொண்டுகள் செய்து கொண்டு நாதமுனிகள் எழுந்தருளி இருக்கிறார். ஒரு நாள், அது கார்த்தால வேளையோ சாயங்கால வேளையோ அது தெரியல, ஏதோ ஒரு வேளைன்னு வச்சுக்கோங்க, 4 ஸ்ரீவைஷ்ணவர்கள் பெருமானை சேவிக்கணும்னு வந்தார். மேலக்கோட்டை திருநாராயணபுரத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு தங்களை அறிமுகப்படுத்தி கொண்டார்கள். நாதமுனிகள் சொன்னார், உள்ள வாங்கோ, பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு அழைத்து கொண்டு போனார். அங்க அர்ச்சக சுவாமி நல்லா கற்பூரஹாரத்தை பண்ணுகிறார். நாதமுனிகள் அவர்களுக்கு சேவை பண்ணி வைக்கிறார். அப்பாவா என்ன பண்ணிருக்கா, ஆறாவமுதே அடியேனுடலம் நின்பாலன்பாயேன்னு தொடங்குகிற திருவாய்மொழியிலே 5ஆம் பத்து 8ஆம் திருவாய்மொழி. அதை ரொம்ப அழகா எல்லாரும் பாட ஆரம்பிச்சா. இந்த 4 பேர் ஓஹோன்னு பாடின்னு இருக்கா. அந்த பாட்டை கேட்க கேட்க தன் வசம் அழிந்தார், தன் வசம் இழந்தார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவர் நிலையிலேயே இல்லை. இந்த மாதிரி இத்தனை இனிமையான தேனையும் வெல்லும்படியான பாசுரங்களை நான் கேட்டதே கிடையாது. ரொம்ப நன்னா இருக்கே கேட்கறதுக்குன்னு அப்படியே மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். கடைசியில் முடிக்கச்சே சொன்னா, குழலின் மலிய சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 பாசுரங்களுக்குள்ளே இந்த 10 பாட்டும்னா, 1000 பாசுரங்களுக்குள்ள இந்த 10 பாட்டும்னு சொன்ன உடனே இவர் பார்த்தார், இந்த 10 பாட்டே இத்தனை இனிமையா இருக்கே, இன்னும் 1000 பாசுரங்கள் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கள் பாடி முடித்த உடனே உங்களுக்கு 1000 பாசுரங்களும் வருமானு கேட்டிருக்காரு.
அதுக்கு அவ பதில் சொன்னா, 1000 பாசுரங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது, 1000 பாசுரங்கள் இருக்குன்னு மட்டும் தெரியும். ஏன்னா ஈற்று பாசுரத்திலே 1000க்குள்ளே இப்பத்தும்னு வரதுனாலே 1000 பாசுரங்கள் இருக்குன்னு தெரியறது. எங்களுக்கு தெரிஞ்சது இந்த 10 பாட்டு தான்னுட்டா. அந்த 1000 பாசுரங்கள் கிடைக்குமான்னு இவர் கேட்டார். தெரியாது சுவாமி, நம்மாழ்வார் அவதரித்த திருக்குறுகூருக்கு போனீராகில் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னுட்டா. அன்னைக்கே கிளம்பிட்டார். நாம் யாராவது இருந்தால் அப்படி கிளம்புவோமா? கேட்கறதுக்கு நல்லா இருந்தது, என்னன்னு நானும் கூகுள்லாம் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடைக்கல, பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுடுவோம் இல்லையோ. அன்னைக்கே கிளம்பி போனார். திருக்குறுகூருக்கு போய் ஓரோரு வீட்டு கதவையும் தட்டுகிறார். உங்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்டா, இருந்திருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் சுவாமி, அதெல்லாம் மறைஞ்சு போச்சு. திருவாய்மொழி 1000ன்னு சொல்லுவார்கள், அது தற்சமயம் அறிந்தவர் ஒருவரும் இலர் அப்படின்னுட்டா அத்தனை பேரும். இவருக்கு பெரிய ஏமாற்றம், விடுறதா இல்லை. அப்பத்தான் ஒரு பெரியவர், மதுரகவி ஆழ்வாருடைய திருவம்சத்திலே உதித்தவர், அந்த பெரியவர் நாதமுனிகளுக்கு கிடைத்தார். அவர்கிட்ட போய் கேட்டார். அவர் சொன்னார், அந்த 1000 பாசுரங்கள் இல்லை, ஆனா அந்த 1000 பாசுரங்களை பாடிய நம்மாழ்வாரை பத்தி எங்க பெரியவர் மதுரகவி ஆழ்வார் பாடிய கண்ணினுன் சிறுத்தாம்புன்னு ஒரு சிறு நூல் அது இருக்கிறது. அதுல 10 பாசுரங்கள் உண்டு. அந்த 10 பாசுரங்களை ஏகாகிர சித்தத்தோடே, அதாவது ஒரு முனைப்படுத்தப்பட்ட உணர்வோடே, இந்த பக்கம் அந்த பக்கம் ஒருமுகமான ஒரு உணர்வோடே எவரொருவர் 12000 முறை ஜபிக்கிறாரோ அவருக்கு ஆழ்வார் பிரசன்னராவார்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். உடனே அத்தகத்துன்னு விட்டார் இவர். ஆழ்வாரையாவது பார்த்து பெற்றுக்கொண்டு விட வேண்டியது அப்படின்னு தீர்மானித்து அந்த கண்ணினுன் சிறுத்தாம்ப கற்றுக்கொண்டார். ஆழ்வார் திருநகரியிலே எந்த புளிய மரத்தினுடைய பொந்திலே நம்மாழ்வார் எழுந்தருளி இருந்தாரோ அந்த இடத்துல கீழே போய் அமர்ந்து விட்டார். ஆழ்வாரை பார்த்தா போலே இந்த கண்ணினுன் சிறுத்தாம்ப 12000 முறை அனுசந்தித்தார். நம்மாழ்வார் பிரசன்னரானார். நம்மை பகுவாக சிந்தித்தீரே, நிறைய என்ன நினைச்சிட்டீரே, எதுக்காக கூப்பிட்டீர் அப்படின்னு கேட்ட உடனே, நீர் பாடிய 1000 பாசுரங்கள் வேண்டும்னார். சிரித்தார் நம்மாழ்வார். அவ்வளவுதான் இருக்குன்னு நினைச்சிருக்கீரோ? மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாசுரங்களும் உண்டு. நானே பாடியிருக்கிற இன்னமும் 3 பிரபந்தங்கள் உண்டு. தமிழ் வேதம் செய்த மாறன்னு சொல்லுவார்கள். வேதம் செய்த மாறன்னு சொன்னா அந்தமிழால் நற்கலைகளை ஆக்கி கொடுத்தவர். திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி என்கிற 4 பிரபந்தங்கள் நம்மாழ்வாராலே அருளப்பட்டன. ருக்யஜுசாம அதர்வ வேதங்களினுடைய சாரமாக திருவிருத்தங்கிறது ருக்வேத சாரம்னு சொல்லுவார்கள். திருவாசிரியம்ங்கிறது யஜுர்வேத சாரம், பெரிய திருவந்தாதிங்கிறது அதர்வ வேத சாரம், திருவாய்மொழி சாமவேத சாரம். இப்படி 4 வேதங்களையும் தமிழ்படுத்தி கொடுத்தவர் நம்மாழ்வார். அவர் சொன்னார், நீர் கேட்டது 1000 பாசுரங்களை, முதல் போனஸ் மீதி 4 பிரபந்தங்கள், மீதி 3 திருவாய்மொழியை ஒழிந்த மீதி 3 பிரபந்தங்களையும் உமக்கு தருகிறோம். நாம் இயற்றிய 4ம் உமக்கு தந்தாயிற்று. கொள்ளமாளா இன்ப வெள்ளம்னார் நாதமுனிகள். எப்பேற்பட்ட ஆனந்தம் இது! நான் சந்தோஷமாயிட்டேன், எனக்கு ரொம்ப ஆனந்தம்னார். இரும் அவசரப்படாதையும், இதற்கடுத்தது இன்னமும் போனஸ் உண்டுன்னார். என்ன போல மற்ற ஆழ்வார்கள் பாடியிருக்கிற திவ்ய பிரபந்தங்களும் உண்டு, அதையும் தருகிறோம் அப்படின்னுட்டு நம்மாழ்வாரை ஒழிந்த மதுரகவிகள் பாடின கண்ணினுன் சிறுத்தாம்பு ஏற்கனவே அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப 2 பேரை விட்டுடுங்க. 12 பேர்ல 2 பேரை விட்டாச்சுன்னா மீதி 10 பேர் இருக்காள் இல்லையோ. அந்த 10 பேர்களுடைய அத்தனை பாசுரங்களையும் இவருக்கு திரும்பவும் கொடுத்தார். நாதனுக்கு 4000 முறைத்தான் நம்மாழ்வார் கொண்டாடப்படுகிறார். அந்த 4000 பாசுரங்களை அரும்பாடுபட்டு பெற்றுக்கொண்டு வந்து அவருடைய 2 மருமகன்கள் மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான்னு சொல்லுவார்கள், அவர்களுக்கு சொல்லி வைத்து அவர்கள் மூலமாக 4000 திவ்ய பிரபந்தத்தை பரவச் செய்தார். இன்றளவும் அது வையகத்தை வாழ்வாங்கு வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப இதற்கு அடித்தளமிட்டவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அப்ப எப்பேற்பட்ட பெருமைக்குரியவர்! அவர் தனக்கு பாட்டனார்னா அதை பெருமையாகத்தானே சொல்லிக் கொள்வார். யாமுனாச்சாரியர் ஆள வந்தார், அதனால தான் சொல்றார். அவரை போல ஒருத்தரை பார்க்க முடியாது. பெருமாளை பார்த்து சொல்றார், இங்கும் அவருக்குத்தான் நான் தொண்டன், வைகுண்டத்துக்கு வந்துட்டேன்னா அங்கு உனக்கு தொண்டனாக இருப்பேன்னு நினையாதே, அங்கும் அவருக்குத்தான் நான் அடிமைகளை செய்வேன். இங்கும் அவர் தான் எனக்கு எல்லாம், அங்கும் அவர் தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். சொல்லிட்டு மேல பகவானை துதிக்க ஆரம்பிச்சார். கடைசியில பகவானிடத்துல எனக்கு அனுகிரகம் பண்ணுன்னார். அனுகிரகம் பண்ணுன்னு சொல்வதற்கு முன்பு அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிரசூயா பிரசவபூஹு கிருதக்னஹா துர்மானி ஸ்மரபரவசா வஞ்சனபரஹா நிருஷம்சஹா பாபிஷ்டஹா, தனக்கு இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லிக் கொள்ளுகிறார். இல்லாத குறைகளை இருப்பதாக அவர் சொல்லிக் கொள்கிறார். இல்லை வேடிக்கை என்ன தெரியுமா? இப்போ நான் பெருசாக சொன்ன பாருங்க, சாஸ்திரநாமம் சொல்கிற மாதிரி
அவர் தன் குறையெல்லாம் சொல்லிக்கிறார். எந்தெந்த விதத்தாலே தான் தீயவன்கிறத பட்டியலிட்டு தருகிறார். உண்மையில் அவர் தீயவர் அல்லர். ஆனா எல்லா தீமையினுடைய பெயரும் அவருக்கு தெரிந்தது. இந்த எல்லா தீமையும் நம்மிடத்திலே உண்டு. ஆனா ஒன்னுத்தோட பெயர் கூட தெரியாது. எப்படி இருக்கு பாருங்க. எல்லா பேரும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது, ஆனா ஒரு தீமையும் அவரிடத்துல கிடையாது. எல்லா தீமையும் நம்ம இடத்துல உண்டு. அமரியாதகான்னா என்னன்னா தெரியாதே சுவாமி, அதான் நாம தான், வேற யாரும் கிடையாது. அமரியாதகா, க்ஷுத்ரஹா, சலமதிஹி, அசூயா பிரசவபூஹு, பொறாமையினுடைய பிறப்பிடம் தன்னை அவர் அப்படி சொல்லிக் கொள்ளுகிறார். எந்த பொறாமையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆச்சாரியர்கள் என்ன தெரியுமா பதில் சொல்லிடுவா, நீங்கள் சொல்லிக்கணும் நம்மளை பார்த்து சொல்றா, நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்கோ, உங்களுக்காக நாங்களே சொல்லி வச்சுட்டோங்கிறா. பெருமாள் கேட்கறச்செல்லாம் அவ சொல்லலேன்னு அவகிட்ட கோச்சிக்காதே, அவளுக்காக நாங்க சொன்னதை அவர்கள் சொன்னதாக எண்ணிக்கொள்வாயாக. அப்ப இப்படிலாம் சொன்ன உடனே பெருமாள் கொஞ்சம் விளையாடினார். நீரே இத்தனை பெரிய தப்புகள்லாம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அனுகிரகம் பண்ணுன்னு கேட்கிறீரே, எப்படி நான் அனுகிரகம் செய்வேன்? அப்ப பதில் சொன்னார், பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, எனக்கு ஒரு தாத்தா இருக்கார், அந்த தாத்தாவுக்கு ஒரு பேர் இருக்குன்னார். என்ன தாத்தா? எல்லாருக்கும் தான் தாத்தா இருக்கான், என்ன பேருன்னு கேட்டார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய, நாதமுனிகளை பார்த்து எனக்கு அனுகிரகம் செய்வதா வேண்டாமான்னு முடிவு செய்து கொள்னு சொன்னார் பாருங்கோ. பெருமாள் சொன்னார், ஆமா உங்க தாத்தா நாதமுனிகளாச்சே, அப்படி இருக்கும்போது எங்கனம் உமக்கு அருள் செய்ய மாட்டேன்னு என்னாலே சொல்ல முடியும், நிச்சயம் செய்வேன்னுட்டார். இங்க உறவு வேலை செஞ்சிருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி உறவாக இருப்பின் அந்த உறவு கொண்டாடத் தகுந்த உறவு. கூறத்தாழ்வான் அடிக்கடி சொல்லுவரான், நான் ராமானுஜருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் தான், என்னை காட்டிலும் ராமானுஜருக்கு வேண்டப்பட்டவர் இன்னொருத்தர் கண்டிப்பாக கிடையாது. ஆனா இந்த முதலியாண்டான், எம்பார், நடாதூர் ஆழ்வான், முடும்பை நம்பி, இதெல்லாம் சில ஆச்சாரியர்கள் பேரு. அவள்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாளா, பேசிட்டே இருக்கிறச்சே எம்பார்கிட்ட போய் கேட்டா, உமக்கு ராமானுஜர் எல்லாம் எங்க பெரியம்மா பிள்ளை தான் அப்படின்னு விடுவார். முதலியாண்டான போய் கேட்டா எங்க மாமாங்கிறார். நடாதூர் ஆழ்வான் அதையே சொல்றார், முடும்ப நம்பி அதையே சொல்றார். இந்த குரத்தாழ்வான் பார்ப்பாராம், இந்த கோட்டியில இப்படி நான் சொல்லிக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத போச்சேங்கிறார். ரொம்ப முக்கியமான சீடன் தான் நான், மறுப்பார் கிடையாது. எனக்கு இருக்கிற முக்கியத்துவம், ராமானுஜர் எனக்கு கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் பிரிதொருவருக்கு கொடுக்கவில்லைங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா மற்ற பேரெல்லாம் எனக்கு இந்த உறவுன்னு சொல்லிக் கொள்ளும் போது நானும் எதெல்லாம் சொல்லணும்னு தான் ஆசைப்படுறேன், ஒன்றுமே இல்லை. அப்படின்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. ஒருத்தர் கேட்டேன், யாரோ ஒரு பெருந்தலைவர், பெரிய அரசியல்வாதி, பெரிய பதவியில் இருக்கிறவர், அவர் தான் உமக்கு உறவுன்னு சொன்னாலேன்னா அவர் பக்கத்தில் வந்துட்டார். தெரிஞ்சு போச்சா அவங்களுக்கு? ஆமா சுவாமி, ரொம்ப ரொம்ப பக்கத்து உறவு தான், ரொம்ப தள்ளிலாம் கிடையாது, நெருக்கமான உறவு தான். என்ன உறவுன்னு கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொன்னார், என்னுடைய பெண் இருக்காளோ இல்லையோ, பெண்ணினுடைய நாத்தனார், அந்த நாத்தனாருக்கு ஒரு மச்சினர், மச்சினருக்கு ஒரு மாமனார், அந்த மாமனாருடைய ஒன்று விட்ட அண்ணா பிள்ளை, அந்த அண்ணா பிள்ளைக்கு ஒரு மாமனார், அந்த மாமனாருக்கு மச்சினருக்கு சொந்த பிள்ளை தான் அப்படின்னார். இப்ப சொன்னதை திரும்ப சொல்லுனா கூட எனக்கு சொல்ல வராது. இத்தனை தள்ளி இருக்கிற உறவை அவர் என்ன சொல்லிட்டார், ரொம்ப நெருக்கமான உறவுன்னுட்டார். ஏன்னா விரும்பத்தக்க மனிதரா ஒருத்தர் இருந்தார், உலகத்தவர்களாலே கொண்டாடப்படுகிறவரா ஒருத்தர் இருந்துட்டார்னா இத்தனை தூரமான உறவு கூட ரொம்ப நெருக்கமான பக்கத்து உறவாக ஆகிவிடும். அதே யாரோ ஒருத்தர் ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டியிருக்கா, போலீஸ் தேடின்னு இருக்குன்னா நம்ம வீட்டிலே இருந்தாலும் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் தெரியாது, எப்பயோ வீட்டை விட்டு வெளியில போயிட்டார், அதெல்லாம் சம்பந்தமே கிடையாது, பார்த்தே பல வருஷம் ஆயிடுத்து அப்படின்னு விடுவா. அப்ப இது விரும்பத்தகாத உறவா இருக்கும் இல்லையோ, அவ தள்ளி இருந்தா அது வேண்டப்படுகிற உறவாக இருக்கிறது. குரத்தாழ்வான் அதைத்தான் சொன்னார். இந்த மாதிரி சொல்லிக்கிறதுக்கு கூட ஒரு உறவில்லாத போச்சு ராமானுஜரோட. என்னோட பெண்ணுக்கு நாத்தனாருக்குன்னு எத்தோன்னு சொல்லிட்டு போலாம் இல்லையோ, அந்த மாதிரி கூட உறவில்லாத போச்சே என்று அவர் மிகவும் வருத்தப்படுகிறார்னு சரித்திரம் சொல்லுவார்கள். அதனால இந்த இடத்திலே ஸ்ரீவைஷ்ணவர்களாக இருப்பவர்கள் மற்ற ஸ்ரீவைஷ்ணவர்களை உறவினர்களாக பெற்றிருக்கிறார்கள்னு சொன்னால் அதை காட்டிலும் ஏத்தம் மிக்கதுங்கிறது மற்றொன்று கிடையாது. ராமானுஜரை பற்றி ஒரு அழகான பாடல் உண்டு. அவர் சன்னியாசி தான், ஆனா உறவுகள் எத்தனை அவர் சேர்த்துட்டு இருக்காருன்னு பாருங்க. பல உறவுகளை சேர்த்துட்டு இருக்கார். ஆண்டாள் நாச்சியார் ராமானுஜருக்கு ஒரு சகோதரி. இது ஒரு கோதாகிரஜர்னு அவருக்கு பேரே இருக்கு. பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு சொல்லுவார்கள். ஆண்டாள் காலத்தாலே முற்பட்டவள், ராமானுஜர் காலத்தாலே பிற்பட்டவர். ஆனா சம்பிரதாயத்தில் எப்படி சொல்றோம்னா ஆண்டாள் ராமானுஜருக்கு தங்கைங்கிறோம். ஒருத்தர் கேட்டார், அக்கான்னு சொன்னா கூட பொருந்தும் போல் இருக்கு, அவர் ரொம்ப மூத்தவள், தங்கைன்னு எப்படி சொல்லுகிறீர்கள்னா அதுக்கு ஒரு அழகான கதை வச்சிருக்கா. ராமானுஜர் போயிருந்தார் திருமாலிருஞ்சோல அழகரை சேவிக்கிறதுக்குன்னு போனார். அப்பத்தான் ஆண்டாளுடைய நாச்சியார் திருமொழி பாசுரங்கள் அவருடைய நினைவிற்கு வந்தது. ஆண்டாள் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்கார வடிசில் இந்த பெருமானுக்கு சமர்ப்பிப்பேன் அப்படின்னு பாடியிருக்கா. ஸ்ரீவில்லிபுத்தூரை விட்டு வெளியில போகவே இல்லை. அப்பா எங்கேயாவது அழிச்சுன்னு போனா தானே உண்டு.
அடியனுடைய தகப்பனார் இடத்துல சில பேர் சொன்னா, என்ன இருந்தாலும் நீங்க தேவப்பெருமாள் இத்தனை அழகன் காண்டகதோழன்னல் எப்படி கொண்டாடினாலும் ஆண்டாள் கல்யாணம் பண்ணின்றது ஸ்ரீரங்கநாதனை தானேன்னு சொன்னார். அவர் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், அது எங்க தேவப்பெருமாள் தப்பு கிடையாது. பெரியாழ்வார் அந்த குழந்தையை இந்த ஊருக்கு அழைச்சுட்டே வரல, வந்திருந்தா இவன் தான் வேணும்னு ஒற்றை காலில் நின்று இருப்பாள்னர். அது சத்தியமும் கூட. இன்னைக்கும் தேவப்பெருமாள் எந்த புறப்பாட்டை முடித்து கொண்டு திரும்பவும் திருமலைக்கு போகிறார், அவருடைய ஹஸ்திகிரிங்கிற பர்வதம் அந்த சிகரத்துக்கு எழுந்தருளுகிறார்னா ஆண்டாள் சன்னதிக்கு வாசல்ல வந்து நின்று விடுவார். தோளிலே இருக்கிற பெருமானை அப்படியே கைகளிலே பெருமானை அப்படியே பிடித்துக் கொள்ளுவர்கள். இந்த தோளுக்கினியான் கைகளுக்கு மாற்றப்படும். சற்றே ஆண்டாளை பார்த்தபடியே அவளுடைய அழகை ரசித்த வண்ணம் இப்படியும் அப்படியுமாக ஊஞ்சலாடுவது போல பகவான் நிதானமா ஆடுவார். பெருமானுடைய மாலை திருமாலை களைய பெற்று ஒரு கட்டிலே வைக்கப்பட்டு அது கொண்டு போய் ஆண்டாளுக்கு சாற்றப்படும். ஆண்டாளுக்கு ஒரு ஆரத்தி சமர்ப்பித்து திரும்ப அந்த மாலை அவளிடமிருந்து களையப்பெற்று அது பெருமானுக்கு சமர்ப்பிக்கப்படும். இது எந்த தருணத்திலே அவர் மலைக்கு திரும்ப எழுந்தருளினாலும் தினந்தோறும் நடக்கிற விஷயம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அத்தனை ஏத்தத்தை அத்தனை கொடுத்திருக்கிறார். ஆண்டாளுக்கு பெருமையை கொடுத்திருக்கிறார் பகவான். இதுக்காக சொல்ல வந்தேன், பெரியாழ்வார் அழைச்சுட்டே போல, அவர் பக்கத்துல இருக்கிற சுந்தரபாகு பெருமாளை சேவிக்கவே அழைச்சுட்டு போல, காஞ்சிபுரத்துக்கு அழைச்சுன்னு வந்திருக்க போறார். அதனால அங்க போகவே இல்லை. ஆண்டாள் பிரார்த்தனையை தலை கட்டவே இல்லை. நாம கூட சாதாரணமா என்ன சொல்லிடுவோம், குடும்பத்துல திருப்பதி கண்டிப்பா போயிட்டு தான் வரணும், ஒரு பிரார்த்தனை ரொம்ப நாளா இருக்கு, இல்லைன்னா தெய்வ குத்தம் ஆகிவிடும், செய்யணும் அப்படின்லாம் சொல்றோம். தெய்வ குத்தம்னெல்லாம் பயப்பட வேண்டாம், பட் செய்யணும், அது ரொம்ப முக்கியம். ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அதை செய்வது யுக்தம், செய்தாக வேண்டும். ஆண்டாள் அதை பண்றதுக்குள்ள கல்யாணமே அடுத்து பெருமாள் திருமணம் புரிந்து கொண்டான். ராமானுஜருக்கு இது நினைவிற்கு வந்தது. அப்ப அவர் நினைச்சுட்டாராம், அதனால என்ன, அவள் பிரார்த்தித்திருந்தாள், நாம செய்து விட்டு போவோமேன்னு தீர்மானித்து 100 தடா வெண்ணையும் 100 தடா அக்காரபடிசிலும் இவரே சமர்ப்பித்திருக்கிறார். பகவானும் சந்துஷ்டனானான். ரொம்ப நன்னா பண்ணியிருக்கீர்னு பகவான் சொல்லிட்டார். அங்கிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார் பாருங்கோ. ஆண்டாள் அர்ச்சா சமாதியை குலைத்துக் கொண்டு வெளியிலே புறப்பட்டு வந்து வாரீர் அண்ணரேன்னு அணைத்துக் கொண்டாள். ராமானுஜர் சொன்னார், நீர் தாயார், நான் உம்மோட பிள்ளை, அருமை மகன், என்ன போய் அண்ணான்னு கூப்பிடுறீன்னால் ஒரு சகோதரியினுடைய உள்ள கிடக்கையை ஆராய்ந்து அதை நிறைவேற்றுகிறவன் தானே சகோதரன். நீர் அந்த காரியத்தை ரொம்ப அழகா பண்ணியிருக்கீர். எனக்கு அண்ணா இல்லாத குறை இன்று தீரப்பெற்றேன் ஆண்டாள் நாச்சியாருடைய திருவாக்கு. அதனால தான் கோதாகிரஜர்னு இவருக்கு திருநாமம். பெரும்போதூர் மாமனிக்கு பின்னானாள் வாழியேன் அவள் கொண்டாடப்படுகிறாள். அப்ப உறவுங்கிறது ஏற்படுத்தி கொண்ட உறவு. வடதேசங்களுக்கெல்லாம் போனோம்னா சொந்த அண்ணா தங்கையா இருக்க மாட்டா. ஆனா சில பேர் அண்ணா தங்கைக்கு மேல பழகுவா. அதுக்கு அவ என்ன பேர் வச்சிருப்பான்னா, மெனே பாய் பனாயான்வா. அவரை கேட்டா மெனே பெஹன் பனாயான்வர். இவளை தங்கையாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இவரை அண்ணாவாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு குடும்பத்திலே உடன் பிறந்த சகோதரிக்கு கொடுக்கப்படுகின்ற அத்தனை மரியாதைகளும் அந்த பெண்ணுக்கும் சேர்த்தே செய்யப்படும், தரப்படும். இப்படி பல பேர் வச்சுட்டு இருப்பா. அவள் தான் தங்கை, அவள் தான் கூட பிறந்தவள், அவள் தான் அக்கா, இந்த மாதிரி சொல்லிக்கொண்டு அத்தனை அன்பை பரிமாறி கொள்ளுவர்கள். அதை போல ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும் இருக்கிற இந்த ஆச்சரியமான உறவு. அவள் தங்க கிடைச்சிட்டாளா, இதெல்லாம் சன்னியாசி ஆன பிறந்தான் கிடைச்சிருக்கா. இதுல வேடிக்கை என்னன்னா, இந்த உறவெல்லாம் சன்னியாசி ஆன பிறந்தான். வாதுக்கு வல்லான் ஆண்டான் மருமகன், முதலியாண்டான் அவர் தான் ஏற்கனவே மருமகனாக இருக்கார். தம்பி எம்பார், நம்பி சிச்சன், இதெல்லாம் கூட பரவாயில்ல. சன்னியாசி ஆனப்புறம் பிள்ளை பெற்றவரை பார்த்துருக்கீங்களோ, அந்த பெருமை ராமானுஜனுக்குத்தான் உண்டு. சன்னியாசி ஆனபுரம் பிள்ளை பெற்றார்னால் மேலக்கோட்டை செல்வ பிள்ளைங்கிற பிள்ளையை பெற்றார். அந்த எம்பெருமானை தம்முடைய பிள்ளையாக யதிராஜ சம்பத்குமாரர்னே அவருக்கு திருநாமம். முழு பேர் பெருமானுக்கு என்ன தெரியுமா, வெறும் சம்பத்குமாரன் கிடையாது, யதிராஜ சம்பத்குமாரன் திருநாமம். யதிராஜருடைய செல்வ பிள்ளை அப்படின்னு சொல்லுவார்கள். ஆக பெருமான் தனக்கு தந்த வேண்டும்னு ஆசை கொண்டான். இன்னைக்கு திருநாராயணபுரத்தை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்லுவான்னா, அங்கே பகவான் எல்லாமுமாக இருப்பவன் பகவான் அல்லன். அந்த ராஜ்யத்துக்கு ராஜ்யாதிபதி ராமானுஜர் தான். பகவான் அங்கே ஒரு இளவரசாட்டம் இருந்துட்டு இருக்கார். ராமானுஜருடைய கட்டுப்பாட்டில் தான் ஊரே இருக்குங்கிற ஏத்தம் திருநாராயணபுரத்துக்கு உண்டு. அப்ப சன்னியாசிக்கே அத்தனை உறவுன்னா நமக்கு உறவுகள் இருப்பதை பற்றி சொல்லவும் வேண்டுமா? அந்த உறவு பகவத் விஷயத்திற்கு தோதான உறவாக இருக்க வேண்டும். அதனால தான் மாமான் மகளே அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த பாசுரத்தாலே ஒரு பெண் பிள்ளை அழைக்கப்பட்டமை இந்த கருத்துக்களை எல்லாம் உட்கொண்டுதான்கிறதை நினைவிலே கொள்ள வேண்டும். மேலும் அர்த்த விசேஷங்கள் 10ஆம் பாசுரத்தில் என்ன உண்டோ அதை நாளைக்கு இந்த கோஷ்டியிலேடிய அவசியமாக விண்ணப்பம் பண்ணுகிறேன். அவசியம் அனைவரும் வந்திருந்து நடத்தித்தர பிரார்த்தனை. இனிமேல் சாயங்காலம் 5 மணிக்கு தான் உபன்யாச கோஷ்டி. தினந்தோறும் 5 மணிக்கே இவ்விடத்திலே தொடங்கி நடக்கும். இன்றைய பாசுரத்தை அனைவரும் சேர்ந்து அனுசந்திக்க பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அடியேன்.
நோத்துச்சுவர்க்கம் புகுகின்ற வம்மனாய் மாத்தமுந்தாரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் மொழி நாராயணன் நம்மால் போற்றப் பரதரும் புண்ணியனார் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்விழ்ந்த கும்பகர்ணனும் தோத்து முனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆத்தவனந்தருடையாய் அருங்கலமே தேத்தமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய் ஸ்ரீமத்தியே விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயே நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமா திருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்ய ஸ்ரீர் நித்யமங்கலம்.